பதியை மங்கச் செற்ற கொற்றவில் வானவ நற்றவர் சூழ் அதிகை மங்கைத் திருவீரட்டவா தேனும் உண்டு கதியை மங்கச் செல்வதே செல்வமாகக் கருதுவதே. வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரங்கொண்ட வேலுமிந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அவையேறும் நெஞ்சினேன் நற்றமுறை கற்றே அவையேற வைத்தருளும் அண்ணல் சுவையேறும் செந்தமிழ் பல்லோல் விளக்கும் சீர் ஜெகநாத குரு அந்தழுத்தாள் செல்விக்கு அணி. நான்மா நடராஜ பெருமானுடைய கருணையினாலே என்னைச் சிவனடியார் திருக்கூட்டத்தை நூற்றாண்டுகளுக்கு மேலாக புறந்துகள் வருகின்ற புலவர்களுக்கும் ஐயன்பர்களாகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாக திருவிடங்கள் கும்மணி கோவிலில் வெளியாவது பிரியாதுன்ற நிலை தான் போன தடவை நடந்தது. ஆறாவது பாட்டு போன தடவை நடந்தது. இதோட விருது மணிக்கோ கதியாவது பிரிது யாதொன்றும் இல்லை கடையமரத்தின் புதியாவது சுமந்தால் விழப்போம் இது போன பின்னர் விதியாம் எனச் சிலர் நோவதல்லால் இதை வேண்டு நடிகார் மதியாவது மருகன் கடலே சென்று வாழ்த்துவதுதான் மதியாவது. வாழ்த்துவதே என்று அந்த கடைசியில் முடித்ததுனால அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிற பொழுது வாழ்ந்தான் என்று அந்த மாதிரியாக ஆரம்பித்தது. மும்மணி கோவையில்னா மாலை இல்லையா, அது ஒன்று கட்டணும். அப்போ வாழ்த்துவதே என்பதை வாழ்ந்தனம் என்று அடுத்த பாடலில் ஆரம்பிக்கிறார். பெரிய நீண்ட பாட்டு, ரொம்ப அருமையான பாடல். பட்டினம் கைகளுடைய திருவடை விருதுமணி கோவை கொஞ்சம் அனுபவ பிரிவாக இருக்கக்கூடிய பாடல். அதனால் பல பேருக்கும் அது வெறும் தோத்திரமாக இல்லை, தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தி சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறது. அது படிக்கிறவர்களுக்கு அவரவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கு. பெரிய பாடல். வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். முப்பத்தி 4வது வரிய பார்ப்போம். அது திருவிடை மருதுவனுடைய இயற்கை காட்சியை நமக்கு எடுத்து காட்டுகிற இடம். ஏனென்றால் திருவிடை மருதூர் பெருமானை அழைத்து அதுக்கு பிறகுதான் இந்த விஷயத்தை சொல்றார். அவருக்கு நனை மலர்ந்து யோசனை கமழும் உற்பல பாவியில் பாசடை பரப்பில் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுவ பகுவாய் வாழைகள் போர்த்தொழில் புரியும் ஒரு காவிரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான. காவிரி நதியில வாழை மீன்கள் சண்டை போடுகிறான். பக்கத்தில் இருக்கின்ற நீலோற்பலம் பூர்த்திருக்கின்ற குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்களிலே அன்னம் தன்னுடைய குஞ்சோடு தங்கி இருக்கிறது. அந்த ரெண்டும் பயப்படுமா. இந்த நிலவளம் நீர்வளத்தை சொல்லுகிறார் திருவிடை மருதூர்.
காவிரி கரையில் இருக்கிறதான திருவிடமருதூர். அதனால் அந்த காவிரியை பற்றி சிறப்பு சொல்லி நிலவளத்தாலும் நீர் வளத்தாலும் புகழ்ச்சிருக்கின்ற இடம் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நனை மலர்ந்து, நனைன்னா அரும்பு, அந்த அரும்பு மலர்ந்து யோசனீகமழும். யோசனை என்பது தூரத்துக்கு அளவு கறி மாதிரி, நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிறோமே அந்த மாதிரி யோசனை அளவு தூரம் அந்த வாசனை வீசுகிறது. அரும்பு மலர்ந்து யோஜனை கமழும் உற்பலம். உற்பலம் என்பது நீலோற்பலம், நீல உற்பலம், நீலோற்பலம், அதுதான் உற்பலம் என்று இங்கே சொல்லப்பட்டது. அந்த நீலோற்பலம் பூத்திருக்கின்ற வாவி, அந்த நீலோற்பலத்தினுடைய அரும்பானது மலர்ந்தது, நெடுந்தூரம் வாசனை வீசுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உட்பல மலர்கள் பூத்திருக்கின்ற வாவி, அந்த குளத்திலே பாசடை பரப்பில் அந்த நீலோற்பல மலரினுடைய பசிய இலை இருக்கிறதே, பாசடை, பசுமையான அடைன இலை, பாசடை பரப்பு, அந்த இலை அந்த மூடிக்கொண்டிருக்கும். அதில் பச்சையாக இருக்கு. இப்போ நீலோற்பலம் நீளமாக இருக்கும், நீலப்பூக்கள் மேலே, பச்சை இலை கீழே படர்ந்திருக்கிறது. அதில் பால் நிற அன்னம், வெள்ளவளையர் என்று இருக்கின்ற பால் போன்ற நிறத்தை உடைய அன்னப்பறவை. அது பார்ப்புடன் வெறுவ கலர் ஃபுல்லாக காமிச்சிருக்காருல்ல, நீலோற்பலம் பூத்த குளம், அதில் பச்சை இலை பரப்பு, அதில் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய அன்னம், அது பார்ப்புடன் வெறுவ, தன்னுடைய பார்ப்புன்னா அன்ன குஞ்சுகள், அந்த குஞ்சு பறவைகளோடு வெறுவ பயப்படும்படியாக, பார்ப்புடன் வெறுவ, வெறுவுதென்றால் மிரள்றது. பகுவாய் வாழைகள், பிளந்த வாயினை உடைய வாழைகள், முதல வாயை திறக்கிற மாதிரி வாழை மீன்களுக்கு பகுவாய், பிளந்த வாயினை உடைய வாழைகள். போர்த்தொழில் புரியும், உன்னோட ஒன்று சண்டை போடுகிறது. அப்படி போர்த்தொழிலை செய்யக்கூடிய பொறு காவிரியும், கரையிலே தண்ணீர் மோதுகின்ற காவிரி நதி, பொறு காவிரி எங்கே போர் செய்கிறது? கரையில் மோதுகிறது இந்த தண்ணீர். பொறுகின்ற காவிரியும் மருதமும் வயல்களும், மருதம் என்பது இங்கே வயல்களை குறிக்கிறது. வயல் சார்ந்த நிலத்தை தான் மருதம்னு சொல்லலாம். மருதமும் சூழ்ந்த இந்த மருத நிலங்களும் காவிரியும் சுற்றி இருக்கப்பட்ட மருதவான திருவிடை மருதூரிலே வாழ்கின்ற பெருமாளி. அதில் 12 திருமுறை இருக்கும், அதில் எடுத்து வச்சுக்கலாமே. நீங்கள் 11ஆம் திருமுறை இருக்கும், அதில் எடுத்து வச்சு பாருங்க. ஏன்னா புத்தகம் நம்ம பூஜையிலேயே வச்சு விடுறதில்லை, அது எடுத்து எல்லாரும் படிக்கலாம், படிக்கணும், அதான் முறை. எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. காவிரியும் மருத நிலங்களும் சூழ்ந்திருக்கின்ற மருதவான திருவடை மருதூரிலே வாழ்கின்ற பெருமானி என்று அந்த இறைவனை அழைத்தார். சுருதியும் தொடரா சுருதி நாயக, வேதத்தினாலேயும் தொடர்ந்து பின்பற்ற முடியாத சுருதி நாயக, வேதத்துக்கு தலைவனாக இருக்கின்றவர். இவன் வேத தலைவனாக இருக்கிறார், ஆனால் வேதம் இவனை தொடர முடியவில்லை. வேதம் என்பது ஒரு கைகாட்டி தான், கைகாட்டி ஊருக்கு போகாது. கைகாட்டியை பார்த்தோம்னா அதில் எழுதியிருப்போம், இங்கே புதுச்சேரி 120 கிலோமீட்டர்னு எழுதியிருப்போம். அது அங்கே தான் இருந்துருக்கும், அது எப்பவும் புதுச்சேரிக்கு போகாது. வேதமானது இறைவனை காட்டுகிறது, ஆனால் அது இறைவனை அறிந்தது. அதுதான் வேதம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று இறைவனை சொல்றார். ஐயா என்று வேதம் அழைக்கிறது, அந்த வேதத்துக்கு அகப்படாமல் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இறைவன் இருக்கிறான். இங்கே பாருங்க, சுருதியும் தொடரா
சுருதி என்பது வேதத்துக்கு பெயர். இது இன்னும் தமிழில் சொல்கிறதா கேள்வின்னு சொல்லலாம். ஸ்ருதின்னா கேட்கப்படுவதுன்னு அர்த்தம். ஸ்ரோத்ரயம்ன்றது காது, அதுதான் ஸ்ருதி. காதால் கேட்கப்படுவது. வேதம் எழுதி படிக்கப்படக்கூடியதல்ல. பாடம் சொல்லுவார்கள், அப்படியே வரப்படுத்திட்டு வருவாங்க. மனப்பாடமாக அதை வரப்படுத்தி கொண்டே வருவார்கள். அதனால்தான் ஸ்ருதி மற்றவர்கள் கேட்கும்படியாக சொல்லப்படுவது. தமிழில் சொல்லும் பொழுது கேள்வி கேட்டு படிவம் மொழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்டு, கேள்வி என்பது வேதம், காதால் கேட்கப்படுவது, அவ்வளவுதான். இப்போதான் எழுதியிருக்காங்க வேதத்தை. அதனால் எழுதுறது முறை அல்ல, அது எழுதாக்கிழவின்னே அதுக்கு பெயர். எழுத முடியாது. சுருதியும் தொடரா சுருதி நாயக. பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாள. பக்தருக்கு, அன்பர்களுக்கு எய்ப்பினில் இழைத்த இடத்து. என்ன இழைப்பு? பல தடவை பிறந்து பிறந்து அதனால இழைத்து போகிறார். எனக்கு பிறகு வேண்டாம், போது இந்த பிறவி, இனிமேல் என்னால் பறக்க முடியாது. மாதா உடல் செலுத்தாள், ஏதாவும் கை செலுத்தி விட்டாள். இன்னும் என்னால் முடியாதுன்னுட்டான். பிரம்மதேவனாலேயே முடியாதுன்னுட்டான். போதுங்க, இங்கே ஆயிரம் ஆயிரமாக பிறவிகளை கொடுத்து இவ்வளவு காலம் பண்ணி பண்ணி அனுப்பிச்சு எனக்கும் தோன்றி போச்சு. இன்னும் நான் இவனை திரும்பி படைக்க தயாராகிட்டேன். பிரம்மதேவனையே கை செலுத்தி விட்டான் என்று சொன்னால் வேறு யார் மூலமாக பிறவி தருவது? பத்தருக்கு எய்ப்பினில் சிவனடி நேயமுள்ள அன்பர்கள் என்ன செய்கிறார்கள்? இழைக்கிறார்கள். எய்ப்பு என்பது இழைப்பு. என்ன இழைப்பு? பலமுறை பிறந்து பிறந்து வந்ததனாலே அவர்களுக்கு இழைப்பு. இனி பிறவி வேண்டேன் என்று அவர்கள் பிறவிக்கு அஞ்சி இழைக்கிறார்கள். அப்பொழுது வைப்பென அவருடைய சேமநிதியைப் போல, எப்படி போல, டிக்கெட் டெபாசிட் போல வைப்பு என உதவும். சிவபெருமான் வந்து உதவுகிறார். ஏற்கனவே போட்டு வச்சிருந்ததுதானே வைப்பு. அப்ப இவர்கள் சிவனடி நேயம் உள்ளவர்களாகினாலே, அன்பர்களாக இருந்த காரணத்தினாலே இவர்களுக்கு சொந்தமாக இருந்தது இறைவனுடைய திருவடி. எப்படி இவர்களுக்கு கிடைக்கும்? அது தக்க மல பரிபாகம் ஏற்படுகிற பொழுது அது கிடைக்கிறது. பக்தருக்கு எய்ப்பினில் வைப்பு என, எய்ப்பு என்பதைத்தான் மலபரிபாகம் என்று சொன்னோம். பிறவியை வெறுத்தொதுக்குகின்ற நினப்பு. அது வந்த உடனே ஏற்கனவே இவர்கள் செய்த பக்தியினாலே இவர்களுக்கு உரியதாக இருந்த அந்த திருவடி இப்பொழுது கிடைக்கிறது. வைப்பென உதவும், அந்த அன்பர்களுக்கு உதவுகின்ற முத்தித்தாள, முத்தியாகிய திருவடியை உடையவனே. முத்தியாகிய திருவடி. முத்தி வேற இல்லை, திருவடி வேற இல்லை. திருவடியே வீடாகிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படையில் லட்சணார்த்தினர் உரை எழுதும்போது என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு. சேவடி படரும்னா என்ன? முத்தியை நோக்கி செல்லுகின்ற செம்மல் உள்ளம். அங்கே திருவடியே வீடாகிருக்கும் என்றார் என்று லட்சணார்த்தினர் உரை எழுதினார். திருவடினால் வீடு வீடு. காட்டாதனவெல்லாம் காட்டி சிவன் காட்டி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி என்ற இந்த திருவாசக பாடலை அங்கே எடுத்து காமிச்சிருக்கிறார் நத்தினார்க்கினியர். நத்தினார்க்கினியருக்கு திருவாசகத்திலையும் சிவபெருமானிடத்திலையும் ரொம்ப பற்றுதல் உண்டு. பல இடங்களில் மாணிக்க வாசகரை தான் அவர் மேற்கோளாக சொல்லுவார். தொல்காப்பு இலக்கணங்களில் கூட உதாரணம் வரும். திருச்சிற்றம்பலம் என்பது அவர் காட்டிய உதாரணம். எவ்வளவு சைவ ஈடுபாடு அவருக்கு உண்டு. தட்சிணார்க்கினியர் என்கின்ற பெயரே சிவபெருமானுடைய பெயர்.
அப்பரடிகள் தேவாரத்தில் வந்து அச்சினார் கிரியர் போலும் நாகவீச்சரத்தினார் சிவருமானுடைய பெயரைத்தான் அவருக்கு வச்சிருக்கிறார். யார் தன்னை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இனியவராக இருக்கிறார். முன்னில் உண்டி உணாவிடில் தன்னை நினைத்தவர்களை தானும் நினைக்கிறார் சிவருமான். தன்னை நினைக்காவிட்டால் ஒதுங்கி வருவார். திருவடியே வீடு. அதனால்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவியை பெருங்கடலாக்கி இறைவன் அடியை புனை என்று உபசரிக்க வேண்டும்னார். இறைவன் அடியை புனையாக உபசரித்தால் அது பிறவி பெருங்கடலை எப்படி தாண்டாது, கடலுக்குள்ள தான் இருக்கும். வெப்பம் எப்படி கரையேறாது, வெப்பத்தில் போகிறவன் தான் கரையேறும், வெப்பம் கரையேறாது. அப்போது அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், சேர்தல் என்றால் இடையராது நினைத்தல் என்று வரும் எழுதுவார். இறைவன் திருவடியை இடையராது நினைத்தலை புனையாக கொண்டு திருவடியாகிய கரையில் சேரும். திருவடி கரை, இந்த கரையில் நம்ம போகிறோம். அது இந்த பிறகு பெருங்கடலை கடப்பதற்கு எது தெப்பம்? இறைவன் திருவடியை நினைத்தல் தெப்பம். அதுக்குத்தான் சேர்தல் என்பதற்கு திருவடியை அடைதல் என்று அர்த்தம் எழுதாமல் சேர்தல் இடையராது நினைத்தல் என்று வருகிறார்கள். சோனசீல மாதிரியில் பவக்கடல் கடந்து முத்தியங்கரையில் படர்பவர் திகைப்பற நோக்கி தவக்கலம் நடத்த வளர்ந்தடும் சோழ சைலனே கைலநாயகன். சோனசீல மலை இருக்கிறது, திருவண்ணாமலை மலை, அது ஒரு லைட் ஹவுஸ். இதான் உச்சியில் விளக்கே ஏற்றுறாங்க, தீபம் ஏற்றுறாங்க, அது லைட் ஹவுஸ். இருக்கியா கலங்குற விளக்கம்? பிறவி என்கின்ற கடலில் இந்த ஆன்மாக்கள் உடலுகிறது முத்தி என்கின்ற கரையை அடைவதற்காக. அப்போ முத்திக்கரை இங்கே தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு அது லைட் ஹவுஸ். தவம் என்கின்ற கப்பலை இந்த பிறவிக்கடலில் நடத்துகிறார்கள். பவக்கடல் கடந்து முத்தியங்கரையில் படர்பவர் திகைப்பற நோக்கி தவக்கலம் நடத்த, தவம் என்கிற கப்பலை நடத்த வளர்ந்தெழும் சோழ சைலனி கைலநாயகன். இதில் மூணையும் சொல்லிங்க. பிறவி என்பது கடல், அதில் தவம் என்பது கப்பல், முத்தி என்பது கரை, சோழ சைலம் கலங்கரை வளம். இந்த தவம் என்பது என்ன? இடையறாமல் இறைவன் திருவடியை நினைத்தல். அதுதான் திருக்குறள்ல சொல்லணும். இறைவன் திருவடியை நினைத்தலாகிய தவத்தை இடையறாமல் செய்தால் பிறவி என்னும் பெருங்கடலிலிருந்து இறைவன் திருவடியாகிய கரைக்கு நாம் போய் சேரலாம். ஆகவே திருவடிதான் வீடு வேறு, மோட்சம் என்பது வேற ஒன்றும் இல்லை. இறைவனுடைய திருவடி. இதுதான் இங்க சொல்றார். பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாள முத்தியாகிய திருவடியை உடையவன். மூவா முதல்வ, மூவா முதல்வ, முப்படையாத முதல்வன், என்றும் கிடையாது. முதுமை வந்ததுன்னா அப்புறம் போயிடுவான்னு சொல்லுவாங்க. முதுமை அடைவதே இல்லை அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் ஒருவழித்தாக இருக்கின்றவன். மூவா முதல்வ, இதெல்லாம் இருவடை மருத்துவர் பெருமானை அழைத்த வார்த்தை. பாருங்க, நனை மலர்ந்து யோசனை கமழும்
உற்பல வாவியில் பாசடை பரப்பில் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுவ பகுவாய் வாழை போர்த்தொழில் புரியும் பொறு காவிரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடரா சுருதிநாயக பக்தருக்கு வெய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாள மூவா முதல்வ. பெருமானை ரெண்டு பேருடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறோம். கடவுளை பற்றிய நினப்பில்லாமல் சுகவாசியா தன்னலத்தை மாத்திரம் நினைத்து கொண்டு தான் சௌக்கியம் அடைந்து போனால் போதும், வேற யார் எக்கேடு கட்டால் நமக்கு என்ன? நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருந்த அனுபவ வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆனந்தத்தில் களைத்திருக்கின்ற கும்பல் ஒரு பக்கம். இது ஒரு வாழ்க்கை. என்னுடைய திருவடியை பிடித்து கொண்டு அதையே சதமாக கருதி பெரும் செல்வ வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் என்று இருந்து கையை நீட்டினா எவனாவது கவலம் போட்டால் சாப்பிட்டு, இல்லைன்னா சும்மா இருந்து எப்பொழுதும் உன்னையே தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற அடியார்கள், அந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டையும் நமக்கு படம் பிடித்த மாதிரி காட்டும். முதல்ல இருக்கிறது நம்மோட இருக்கிற வாழ்க்கை, பின்னால வர்றது அடியார்களுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார் பாருங்க. முதல்ல இருக்கிற இந்த லௌகீகத்தை நமக்கு காட்டுகிற பாங்கு ரொம்ப அழகு. அதுவும் அவர் சொல்றது ஏன்னா அவர் பெரிய பணக்காரராக இருந்து அதெல்லாம் பார்க்கிறோம். அவர் அந்த மாதிரி இல்லைன்னாலும் கூட பணக்காரராக இருந்து தன்னை போன்ற பல பணக்காரர்களை பார்த்திருக்கிறார். அவரெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். அதைத்தான் சொல்றாரு. வாழ்ந்தனம் என்று நாம வாழ்ந்தோம் என்று தாழ்ந்தவர்க்கு உறவாது, கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்ய. ஒரு திட்டத்துக்கு 100 கோடி செலவுன்னு சொன்னா 95 கோடியை சாப்பிட்டுட்டு 5 கோடியை காமிச்சா என்ன ஆகும்? தாழ்ந்தவர்க்கு உதவாது போயிடும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு வாழ்ந்தனம் என்று நாம வாழ்ந்தா போதும் என்று கருதி தாழ்ந்தவர்க்கு உதவாது. தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறந்தார். தனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுச்சுன்னா லண்டன் எங்க, அமெரிக்கா எங்க, அங்கே போய் வைத்தியம் பண்ணிப்பாங்க. இங்கே யாராவது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அது அவ்வளவுதான். இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் எந்த வசதியும் இருக்காது. நடக்குது. தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது. உண்டி பொருட்டால் கண்டன வீகி. சாப்பாட்டில் ஆசை, எதை பார்த்தாலும் எனக்கு எனக்கு எனக்கு. கண்டன வீகி. வீங்கின்னா விரும்புதல் அர்த்தம் அதில் புதுக்கிறது. கண்டன வீகி. அவி அடுனர்க்கு, அவி சோற்றை அடுனர் சமைப்பவர்கள், கத்திரிக்காய் பிட்ல பண்ணு, சக்கரை பொங்கல் பண்ணிடு, பால்கோவா பண்ணு, உத்தரவு போடுறான். அவி அடுனர்க்கு, உணவு சமைப்பவர்களுக்கு சுவை பகர்ந்து ஏறி. இது இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்.
நீங்கள் சீர்காழியில் போய் கம்பன் விழா அருணகிரிநாதர் விழா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நடந்தது. ராதாகிருஷ்ணன் வெங்காய கோஸ்து தயாராக இருக்கா, குத்து பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு கலை. அது சில பேர் கைக்கு தான் சரியாக இருக்கும். என்ன சொன்னாலும் அது பிறகு வராது. ஆகூரத்துக்கு போனோம்னா காளியாகுடி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வேறு எங்கேயும் சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். நான் அதனால் சொல்கிறேன். இப்போல்லாம் அந்த காளியாகுடி ஹோட்டல் அதை நினச்சிக்கிட்டு இப்போ போனேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த காளியாகுடி ஹோட்டலில் இருந்தால் தருமபுரம் மடத்தில் ஏதாவது விசேஷம் சொன்னால் பொங்கல் வடை எல்லாம் அங்கேருந்து தான் வரும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. மடத்தில் வச்சும் சாப்பிட்ருக்கேன் நான். அதே ஹோட்டலில் காளியாகுடியிலேருந்து ஒன்று சாப்பிடுவேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் தான் அந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வரேன். நீங்கள் இங்கே கொண்டு வந்தாலும் அதான் தெரியுது, நீங்கள் மடத்தில் செய்யலை. அது இதுவே தெரியும். முசிறியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அவன் போடுற தோசை மாதிரி யாராலையும் போட முடியாது. அந்த காலம் அதே மாதிரி கூத்தலை இந்த இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காகவே பல பேர் வீட்டிலேருந்து அங்கே வந்துடுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் இது மாதிரி சில இடங்களில் தஞ்சாவூரில் அந்த காலத்தில் ஆனந்தா லாட்ஜு, ஆனந்தா லாட்ஜில் இட்லி சாப்பிட்றதுக்காக வரும். ஆனந்தா லாட்ஜில் தான் மாவரைச்சிட்டு இருந்தாங்க எஸ்எஸ் வாசனுடைய தாயார். எஸ்எஸ் வாசன் யாருன்னு மங்கமாசபுரம் சினிமா எடுத்தவர் தான், இன்சான் எடுத்தவர் தான் இருக்கார். பயங்கரமானவர். அவருடைய தாயார் ஆனந்தா லாட்ஜில். இந்த ஊரில் இந்தந்த இடத்துல இந்த ஹோட்டலில் ஊருக்கு போகணும்னு முதல்ல எழுதணும். எந்த ஹோட்டல் அதால் விசாரிக்கிறேன். இதான் சொல்கிறார். அவி அடுநற்கு சுவை பகர்ந்து ஏறி இந்த மாதிரி பொண்ணு, இதை இந்த மாதிரி பொண்ணு, இப்படி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆறா உண்டி அயிந்தனராக. ஆறா உண்டி எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடையாத உணவு. இன்னும் சாப்பிடணுன்ற மாதிரி வயிற்றுல தான் இடம். ஆனால் மனசு சிறு பசங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். 4 போண்டோம் 2 மென்சூர் பாக்கு அப்படின்னு நிறைய வாங்கிக்கும். சாப்பிட முடியாது. வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப ஆகும் உலகத்தில் சொல்கிறவங்க. அதான் ஆறாவது. வயிறு நிறைஞ்சு போச்சு, ஆனால் கண்ணு நிரம்பலை, இல்லம் வேணும் போல இருக்கு, சாப்பிட்றதுக்கு முடியல. இந்த ஆறா உண்டியை அகிந்தனராகி எப்படி டைரக்டாக பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதை இதுதான் மும்மணி கோவையினுடைய தனிச்சிறப்பு. அனுபவத்தை அப்படியே நேரம் பார்க்குற மாதிரி சொல்கிறார் பாருங்க. ஆறா உண்டி அகிந்தனராகி தூரா குழியை தூர்த்து, எவ்வளவு போட்டாலும் மூடாது குழி. அன்னக்குழி இருக்கிறது, அது எவ்வளவு உள்ள போட்டாலும் ஏன் மறுபடியும் போய் மண்ணில் ஒரு குழி வெட்டினோம்னா மண்ணை போட்டு மூடிவிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வயிற்று குழி இருக்கு பாருங்க, இதில் இன்னைக்கு போட்டு முடித்த உடனே திரும்பி ராத்திரி பசிக்க ஆரம்பிச்சிடும். காலையில் எப்படா பிடிக்கும் 2 ஒன்றே சாப்பிடலாம். 2 மணிக்கு சோறு கேட்கும். இப்போ யாரை போய் எழுதுறது? ஒரு பொதுநோருக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி காலையில் விடியத்துக்கு முந்தி 6 மணிக்கெல்லாம் பல்ல வளைக்கிட்டு ஏதாவது இட்லியோ தோசையோ ஏதாவது இருந்தால் கொண்டா இது பைத்தில் போடணும். தூரா குழி போட்டான், மூடினான், அடைச்சாச்சு அப்படின்னு இந்த வயிறை விட முடியல. ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், 2 நாளைக்கு ஒன்றா சாப்பிடு.
இங்கே மயிலத்தில் ஒரு குருக்கள் வைத்தியநாத குருக்கள் இருக்கார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவர் வீட்டில் ஒரு ஆள் வந்துருமா. அந்த ஆள் என்ன பண்ணுமா, 2 படி அரிசியை வடித்து போட்டோம்னா அப்படியே சாப்பிட்டுருவோம். அப்புறம் 3 நாளைக்கு சாப்பிடவே மாட்டோம். அவனுக்கு வேண்டியது சுத்தமாக சாப்பிட்டுடுவான். அப்புறம் 3 நாள் சாப்பிட வேண்டியதே இல்லை. அதுக்காக படுத்து தூங்குமான்னு இல்லை, எல்லா வேலையும் செய்யும். எவ்வளோ பெரிய பலமான வேலைகளெல்லாம் கூட செய்யும். என்னடா சாப்பிடலையேன்னு சொன்னால் ஆனால் சாமி அப்படி 2 நாள் கழித்து தான் சாப்பிடும். அது மாதிரி வில்லி பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த காட்டு மூலிகைகள்லாம் தெரியும். அவங்ககிட்ட சொல்லி தான் சில மூலிகைகளை கொண்டு வர சொல்லுவாங்க என்னுடைய தாயார். அதில் என்னன்னா, அவங்களுக்கு சோறு இல்லைன்னு சொன்னால் களிமண்ணை உண்டையாக்கி, நல்ல களிமண் உண்டையாக்கி சாப்பிடும். வெறும் களிமண், கல்லைத்தான் மண்ணைத்தான் சின்னத்தான் கற்பித்தானான் பழைய பாட்டில் சிந்தாமணிகள் பாடினான் உண்மையில்தான். அது மாதிரி இவ்வளவு களிமண் உண்டை எடுத்து நல்லா பெசஞ்சு களிமண் அழகாக பண்ணி கல் இல்லாதபடி நல்லா மண்ணாக எண்ணெய் மாதிரி தயார் பண்ணி அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டா படுத்தும். நீங்கள் எத்தனை ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வாடாப்பா போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு வாங்க, போக மாட்டான். ஏன்னா போனால் போயிடுவாங்க, அதுக்காக போக மாட்டான். அது சாப்பிட்டான்னா படுத்துடும். நல்லா தூங்கினான்னா பசி அடங்கி போடும், நடமாட மாட்டான். இது மாதிரி சில மண்ணத்துன்னு வயிற்று ரொப்பறது, நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி மண் சாப்பிட்றவங்க அப்படிலாம் இருக்காது. தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு களிமண் தானே உபயோகப்படுத்துகிறாங்க, சீக்காத்தோட உபயோகப்படுத்துகிறாங்க. கிராமங்களில் பாருங்க நல்ல களிமண் வச்சுருப்பாங்க, அது அவ்வளோ வரைக்கும் போவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது களிமண் எடுத்து தலையில் நல்லா பூசி. இப்போ கூட இந்த இயற்கை வைத்தியத்தில் களிமண் பூச்சி வைத்தியம்னு ஒன்று உண்டு. உடம்பு பூரா களிமண்ணை பூசி களிமண் பத்தையாக இருக்க முடியாது வச்சு அப்படியே விட்டுருவோம். அது அப்படியே காய்ந்து ஊறுறது, அது களிமண் வைத்தியம். பசி இல்லாமல் இருப்பார். ஊராக்குடியை தூத்து பாரா விழுப்பமும் புலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னில் சிறந்த நன்மூதாளரை. விழுப்பம் உயர்ச்சி, குலம், ஒழுக்கம், கல்வி இவற்றாலே தன்னில் சிறந்த நன்மூதாளரை. தன்னில் சிறந்த, தன்னை காட்டிலும் உயர்ச்சி உடையவர், தன்னை காட்டிலும் சிறந்த குலத்தைச் சேர்ந்தவர், தன்னை காட்டிலும் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர், தன்னை காட்டிலும் கல்வியில் சிறந்தவர். அப்படிப்பட்ட நன்மூதாளரை. மூதாளர் வயசானவர், நன்மூதாளர். வயசு ஏறி புத்தி இல்லாமல் இருந்தால் மூதாளர் கிழவனாக இருந்த போதும். ரயிலில் மூப்பில் பல்சான் நீர். கூட்டம் கெட்டு விட்டான், உடன்கட்டை ஏறுறதுக்கு அந்த பொம்பளை போகிறான். அப்போ அவளை நீ கூட சாக வேண்டாம் அப்படின்னு விளக்குறார்கள் பெரியவர்கள். அவளை பார்த்துள்ள வயசு தான் வளர்ந்ததை விட புத்தி உங்களுக்கு. பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள் அன்ன பயனில் மூப்பில் செல்கெனச் செல்லாது ஒழிகென விளக்கும் பயனின் மூப்பின் பல்சாந்தீரே. அறஞ்சாரான் மூப்பே போல். வயசானா அறநெறியில் சேர வேண்டும். கோயில் வழிபாடு, சான்றோர்கள் முதல் சொச்சத்திரங்களை போட்டல், இவரெல்லாம் காலத்தை போக்கணும். அறம் சாரான் மூப்பே போல் அப்படிங்கிறார்.
பொருளில்லான் இளமை போல். சின்ன வயசில் பணம் இருந்தாலும் சொல்லு, அனுபவிக்கிற வயசில் வராமல் 80 வயசுக்கு பணம் வந்து என்ன பண்ணுவாங்க? எதை அனுபவிக்க முடியும்? சின்ன வயசில் பணம் இருக்கும், அந்த காலத்தில் பணம் இல்லை, கஷ்ட ஜீவனம். இதுதான் சொல்ல பொருளில்லான் இளமை போல். இளமையில் பொருள் அறஞ்சாரான் மூப்பே போல். வயசானா அறநெறியில் சேரவான். இதெல்லாம் கல்வியில் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம். தன்னில் சிறந்த நன்மூதாளர், அதனால தான் நல்முதாளர். அந்த வயசான காலத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அவர்கள். அப்போ போய் எதையாவது ஒன்று ஆசை போட்டு கேட்டு போயிருக்கிற ஆசையை பாருன்னு எவனா சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். அவன் நன்மூதாளர் அப்படின்னு ஆயிடும். நன்மூதாளரை கூய் அழைத்து முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறார் தொகுதியில் அவர்களுக்கு முன்னாலே நின்று தன்னுடைய வேலையை கேட்கின்ற சிறுவர்களுடைய கூட்டத்தை போல உரா பேசியும் பொருத்தமில்லாத வார்த்தைகளை அவரை பார்த்து பேசணும். வயசானவங்க பெரியவங்க, தன்னை விட சிறந்தவர்கள், தகுதியான பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்களை தான் கூலி வேலை வாங்கக்கூடிய சிறு பசங்களைப் போல நினைத்து கொண்டு தனக்கு முன்னால தகாத வார்த்தைகளால் அவர்களை பேசுகிறார்கள். உலகத்தில் பணம் வந்துட்டேன்னா செல்வம் வந்துட்ட காலை தெய்வமும் சிறிது வேணார், சொல்வன நினைத்து சொல்லார், குற்றமும் துணையும் நோக்கார், என்பதே நினைவதல்லால் வெம்பகை வலிதென்றோரார், வல் வினை விளையும் போனார் மண்ணில் மேல் வாழும் மாந்தம். பணம் வந்துட்டுன்னு சொன்னா தலைகால் முடியாமல் அர்த்தராத்திரியில் கூட முடிக்கிறாங்க. இதெல்லாம் பணம் வந்தா. அது அல்பனுக்கு செல்லம் வந்தான். எந்திரன் வழிநீட்டு மண்டலத்தில் திருவிழாவில் பறந்து சொல்றாரு, அற்பரானவருக்கு செல்வம் அல்லது பகை வேறுண்டோ? இந்த அற்பர்களுக்கு அவருடைய செல்வமே பகையாகும். என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு தெரியுமா? வெளியே சொல்லிட்டே இருந்தான், திருடம் வந்து அடி போட்டுருந்தோம். பணம் வச்சிருக்கிறதே வெளியே தெரியக்கூடாது. ஆனால் இந்த அற்பன் என்ன பண்ணுவான்? பரம்பரை பணக்காரனுக்கு அந்த புத்தி இருக்காது. வெளியே பணம் வாங்கணும், பணப்பெருமையை காட்டிக்கணும்னு நினைச்சு மாட்டு. அதுதான் சிறார் தொகுதியின் உராப்பேசியும் இப்படி எல்லாம் வாழறாங்க உலகத்தில். எவ்வளவு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழறாங்க. சாப்பாட்டிலேயே காலத்தை கடத்துறவன் சில பேர் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர்றார். அப்புறம் பாருங்க, பொய்யோடு உண்மை தன் புல்லர்க்கு புகழ்ந்து. பொய்யோடு பொய்யை கற்றுக் கொடுக்குறான். உண்மை கீழ்மைத்தனம் அது யார் கற்றுக் கொடுக்குறான்? தன் புல்லர்க்கு, தன் வெளியிலே நடக்கக்கூடிய அற்பர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த மாதிரி திருடணும், இந்த மாதிரி ஏமாற்றணும், இதெல்லாம் தெரிஞ்சுங்களா அப்படின்னு சொல்லித்தாங்க. பொய்யோடு உண்மை தன் புல்லர்க்கு புகழ்ந்தும் மெய்யும் மானமும் மேன்மையும் நீங்கி, மெய்யும் மானமும் மேன்மையும் ஒரின்னா நீங்கி சகவாசம் இல்லாமல் செய்யும். தன்னை தேறி தன்னை நம்பி முன்னையோர் கொடுத்த, தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த, இவனை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க யார்? பெரியவங்க. இந்த பையன் வச்சுக்கிட்டு வாழ்வான் அப்படின்னு தன்னை தேடி முன்னையோர் கொடுத்த நண்பனை கிழத்தியாகிய அந்நிலை. அவனுக்கு மனைக்கிழத்தியானால் ஒருத்தி. பெரியவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம், இவனை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒழுங்காக வச்சு வாழ்வான்னு.
அவளும் நல்மனை கிழத்தி ஆகிய அந்நிலையிலே சாவுளி சாந்தகமையள். இவன் செத்தா உடனே செத்துருவான், அவ்வளவு அன்பா வாழ்கிறான். அப்படி சாவுளி சாம் தகவியல் ஆயினும் மேவுளி மேவல் செல்லாது அவள் தங்கி இருக்கிற இடத்துல அவளை விரும்பி அவளோட கூட இருக்காமல் மேவுளி அவள் தங்கி இருக்கிற இடத்துல மேவல் செல்லாது தானும் தங்குதலை செய்யாமல் காவலோடு கொண்டோள் உறுத்தி உண்டி வேட்டிருப்ப. காவலோடு கொண்டோள் உறுத்தி தனக்கே சொந்தம் என்று கொண்டவளாகி அந்த மனைவி உறுத்தி உண்டி வேட்டிருப்ப. சாப்பாட்டை சமையல் பண்ணி வச்சுட்டு எப்போ அவர் வருவாரோ அவர் சாப்பிட்ட பாடுதான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு காவல் காத்து கொண்டு இருக்கிறார். உண்டி உணவை வைத்து கொண்டு விரும்பி கணவன் வருகின்ற நேரத்தை பார்த்து கொண்டு இருப்ப. இவன் என்ன பண்ணுறான், அவளை விட்டுட்டு இப்பொழுதுப்பட்ட மனைவி, பெற்றோர்கள் பார்த்து வைத்த மனைவி, இவனிடத்தில் அன்பு செய்கின்ற மனைவி, அப்படிப்பட்ட பெண்ணு இவனுக்காக சமையலை பண்ணி வச்சுவிட்டு இவன் வந்தவனும் சாப்பிடணும், அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான் வீட்டில் காவல் காத்து கொண்டு. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான், எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவுக்கு போகம் விற்று உண்ணும் அருளில் மடந்தையர் ஆகந்தோய்ந்தும். வேற எங்கேயோ போகிறோம். அந்த பொம்பளைங்க எப்படி இருக்காங்க, எள்ளுக்கு எண்ணெய் போல. நம்ம எள்ளை கொண்டை மில்லில் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான், இல்லை இவ்வளோ எண்ணெய் ஆகுங்க, ஏ 4 கிலோ எண்ணெய் ஆகும், அவ்வளோ. நாம் என்ன பண்ணுறான், சரிங்க அப்படின்னு. சில இடங்களில் ஆட்டுறவர்களும் உட்காந்து பக்கத்தில் நாம் எவ்வளோ ஆனாலும் ஆகட்டுங்க நாங்கள் எடுத்துன்னு போகிறோம்னு சொல்கிறது உண்டு. சில இடங்களில் அப்படி பார்க்க முடியாது, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம். இவ்வளோ எண்ணெய் ஆகுங்கன்னா அதை நம்பி வாங்கிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி தானே நெல் மூட்டையை கொண்டே நாங்கள்லாம் போடுறோம், நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். அவனுக்கு 10 மூட்டை கொடுத்தோம்னாக்க இவ்வளோ அரிசி ஆகுங்க, இவ்வளோ சாப்பிடுவோம். அவன் சொல்கிறதான் கணக்கு. அவன் எவ்வளோ எடுத்தான் போனான்னு அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் நான் போய் நோண்டினோம்னா அவன் இன்னும் வேலை இது மாதிரி கணக்கு. இவங்க என்ன பண்ணுறான், எள்ளுக்கு எண்ணெய் போல. எள்ளுக்கு எண்ணெய் போல் அளந்து காட்டி பழிபடி போகம் விற்பார் ஆவண பண்பு சொல்வான். திருவிளையாடு கோணத்தில் நகரப்புலத்தில் இந்த கிழக்கு தெருவை நான் சொல்கிறேன். கிழக்கு தெருன்னு சொல்கிறேன், எங்கள் ஊர் கிழக்கு தெரு. மையத்தில் கிழக்கு தெருங்கிறது அவங்க தெரு தான். ஆரம்ப காலத்தில் 1939 நடந்த ஒரு விடை. அங்கேருந்து ஒரு பொம்பளை வந்து விளையாடுற கோர்ட்டு கிரவுண்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்துருப்பார். இன்னும் அபரஞ்சி இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்னா அது இன்னும் போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. பாருங்க, அந்த பொம்பளை இருந்து இங்கே வந்தா கிழக்கு இருக்காரு இல்லாவோ அப்படி கேட்டவங்க. நேற்று வந்துட்டு வந்தார் இங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு மாணவர், அவர் காசு கொடுக்காத வந்துட்டார். அதை வாங்கி வசூல் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் பார்த்தேன். எவ்வளோ மாவு கொடுக்கணும், 50 பைசா. இந்த காலத்தில் 60 ரூபா. பாருங்க, 60 ரூபாய் ஏமாற்றா. அவர் யார் இத்தனைக்கும் பாலசுந்தர குருக்கள் சிவாச்சாரியார். நான் வேலைக்கு வந்த புதுசில் தாசரதின்னு ஒருத்தர் திருப்பதி கல்லூரியில் படித்தவர். அவர் வந்து அங்கே பேராசிரியராக வந்தார். அப்படின்னு நம்ம காஞ்சிபுரத்தில் 9 ஆயிரத்து வந்து அங்கே உட்கார வச்சார். கைப்போடல் சத்தம் எதை சொல்றது, அது விவகாரமான பொம்பளைங்க எல்லாம் அந்த காலத்தில் சகஜமாக இருந்தது. அது ஒரு இதுவாகவே. இப்போ பம்பாயில் சோப்போலகு பகுதி மாறி அப்போ ஊர்
அது ஒரு விதத்தில் தப்பு கூட இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா வீட்டில் ஒரு பக்கத்தில் சாக்கடையை விட்டுட்டோம்னா மற்ற இடமெல்லாம் சுத்தமாக இருக்கும், அது நம்மளால் பார்க்க முடியும். இப்போ என்ன ஆச்சு, எந்த பொம்பளை சுத்தமான பொம்பளைன்னு தெரியல, அப்படி ஆகி போச்சு. எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கிறது. அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுங்காத காரணத்தினால விடுப்புறா சாக்கடை ஆகிடும். சாக்கடையை அடைச்சுட்டா விடுப்புறா சாக்கடை ஆகிடும். அது மாதிரி ஆகிடும். எள்ளுக்கு எண்ணெய் போல் அளந்து காட்டி பழிபடு போகம் விற்பார் ஆவண பண்பு சொல்வார். இவருடைய வியாபாரம் விற்றிடும் அல்குள் தன்னை ஈழவும் தமதை ஆக்கி மற்றையனாலும் விற்பார். விட்டுட்ட பொருளை திரும்பவும் தங்களுக்கு சொந்தமாக கொண்டு மறுநாளும் விற்கிறாங்க. கடத்தெருவில் முத்து மாலை தொங்குதான். அது இவங்க தெருவை பார்த்து வியாபாரிகளை உங்களுக்கெல்லாம் மூளை எழுதுறான்னு சிரிக்கணும். அப்படிதான் கற்பம். பற்றுவன் தரள கோவை பற்றியால் சிரிக்கும் மன்னோ. ஏன் இதை கற்றிலா வணிகமாக்கள் ஆவண கவினி நோக்கி. இது தெரிஞ்சுக்கலையே, வித்துட்ட சரக்கை திரும்பி சொந்தமாக்கி கொண்டு மறுநாளும் வியாபாரம் பண்ணுறாங்களே, இந்த திறமை உங்களுக்கெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி வியாபாரிகளை பார்த்து சிரிக்கிறது தான் அது முத்து மாலை. முத்து மாலை அசைகிற தோற்றம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது அங்கே எள்ளுக்கு எண்ணெய் போல் அளந்து காட்டி யாரு இழிபவர் உயர்ந்தோர் மூத்தோர் இளையவர் கழியா நோயல் கழிபவர் யாவரேனும். வெளியுறவு சொன்னான், அப்பன் வருவான் அவன் பின் மகன் வருவான் தப்பு முறைகிறது தள்ளாது கற்றுக் கொடுக்குறாரு. இழிபவர் உயர்ந்தோர் மூத்தோர் இளையவர் கழியா நோயால் கழிபவர் யாவரேனும் கண்பலைப்பட்டு நெஞ்சம் அழிபவர் பொருள் கொண்டு எள்ளுக்கு எண்ணெய் போல் அளந்து காட்டி வழிபடு போகம் இருப்பார். என்னடா இதை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறார் இவருன்னு கேட்கறீங்க. என்ன இலக்கிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இந்த தெருவை வர்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னடா அப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. மதுரை நகரத்துக்கு கோவலன் போனான்னா அங்கே இருக்கிற கடத்தெரு அத்தனை கடத்தெருவுக்கும் 65 வரி கொடுத்தவர் அந்த தெருவுக்கு மாத்திரம் 78 வரி கொடுத்துருக்கார். தெருவுக்கு மாத்திரம் எல்லா தெருவும் சேர்ந்து 65 வரி தான் கொடுத்துருக்கார். அந்த தெருவுக்கு மாத்திரம் 75 வரி. இளங்கோவடிகளை போல ஒரு துறவிக்கு இந்த தெருவில் எவ்வளவு ஈடுபாடு. சிலப்பதிகாரத்தில் ஒரு குறையாக கூட இருக்குன்னு அதை கொண்டே காமிச்சுட்டு இருப்பான். அவன் ஒரு மாதிரியான ஆளு. யாரு கோவலன் அவன் மாதிரியான ஆடு. அவன் போன அந்த தெருவில் தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கிறான். அதனால இவர் அதிகமாக பாடிட்டார். அதை மற்ற தெருவில் இருக்கிறத விட அந்த தெருவில், ஏன்னா கண்ணகியை விட்டுட்டு மாதவி கிட்ட போய் உட்காந்துருந்தோம்ல. மறுமொழியாளரோடு வம்பப்பருத்தோடு குறுமொழி ஓட்டு நெடுநீருக்கு ஒச்சா பெய்தி பொருளுரையாளர் நச்சு கொண்டேற்கு நன்னறி உண்டோம். தன்னை நினைச்சா நம்ம இடத்துல வருகிறான். வறுமொழியாளர்கள் வெற்றி பேச்சு பேசுகிறோம், அரட்டாடிக்கிறோம். வம்பப்பருத்தன் தினந்தோறும் ஒரு புது பொண்ணை தேடி போறோம். இப்பேற்பட்டவரோடு குறுமொழி கோட்டி நெடுநகைப்புக்கு கொஞ்ச நேரம் தமிழா பேசி சிரித்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலே புகுந்து இருமுதுகுறவர் ஏவல் படைத்து என்னுடைய பெற்றோர்களுடைய கட்டளையை நீங்கி பொச்சாப்பு கொண்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறதே கடைசி வரையும் செய்யறதில்லை. பொருளுரையாளர் நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவர்களுடைய வார்த்தையெல்லாம் கொன்றவன் நான், எனக்கு நல்லறிவு உண்டா அப்படின்னு பண்ணுத்தானே நினைத்து கழிவறக்கப்படும். அதனால் இவன் போனது அந்த இடத்துல தான் போவான் அதிகம்ன்றதுனால அவர் அதிகமாக பாடி தொலைச்சார். பல இடங்கள்லையும் எள்ளுக்கு எண்ணெய் போல, இதிலிருந்து தான் அவர் எள்ளுக்கு எண்ணெய் போல அளந்து காட்டின்னு இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டார். எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது தள்ளாது இல்லைன்னு சொல்லி வெளியில் அனுப்ப மாட்டாங்க. பொருளின் அளவுக்கு போகம் விற்று உண்ணும். அவன் எவ்வளவு பணம் கொடுக்குறானோ அந்த பணத்தை பொறுத்து போகம் விற்று உண்ணும் அருளில் மடந்தையன்.
கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத கடைசி வரலும் கையில் இருக்கிறது பூரா கேட்டிங்கன்னா ஆளை காலி பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அருளியில் நடந்தது வயிற்றுக்கே ஒன்றும் இல்லையா அந்த ஆளை அடுத்த வேலை எப்படி சொல்கிறது? அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம காசு வந்துதா போச்சு. அப்படி இருக்கிற அருளில் மடந்தையர் அவர்களுடைய பொறுப்பு நனிவேட்டு அவர்களுடைய அழகை மிகவும் விரும்பி பிழை வழி பாராது அருளில் மடந்தையருடைய ஆகந்தோய்ந்தும் அந்த கதையை அதோட முடிச்சார். இப்படி சில பேர் இப்படி வாழ்கிறார்கள் உலகம். சுற்றியில் இருந்து நான் உடனே ஃபோன் எடுத்து பண்ணுறேன். கால் கேஷ்ன்னு இருக்காங்க. ஒரு மணிக்கு 1000 ரூபா 2000 ரூபான்னு கணக்கு பேசிக்கிறாங்க. இங்கே எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க, நீங்களும் அழைச்சிட்டு இங்கேயும் எல்லாம் இருக்கிறது உலகத்தில் எல்லாம். இதுதான் இவர் சொன்னார். இது சுற்றி திரிகிறானுங்க சில பேர். இவனெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிக்கம் இருக்கா? அருளில் மடந்தையர் ஆகந்தோய்ந்தும். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்? இதுவாவது பரவாயில்லை, ஏன்னா அவள் அதுக்காகவே இருக்கிறவோ பணத்தை கொடுத்தான் போகிறான் வரான், அதனால் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தன் பொண்டாட்டியை நம்பி இவன் போகிறோம். இப்படி சில பேர் அயோக்கியம். அதை சொல்கிறார் பாருங்க. ஆற்றல் செல்லாது தன்னுடைய வலிமைக்கு தகுந்த கௌரவத்திலே போகாமல் ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவையில் அயலானுடைய வீட்டிலே கற்புடை மடந்தையன் அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கற்புடை மடந்தையருடைய பொறுப்பு நனிவேட்டு அவர்களுடைய அழகை மிகவும் விரும்பி பிழை வழி பாராது தப்பான வழி பகைபாவம் அச்சம் பழி என 4 ஜிகபாவாம் ஜில்லிரப்பான்கள் வெட்டத்தாண்டி இந்த மாதிரி பிறன்மனை விளைந்தால் பகை பாவம் அச்சம் பழி இந்த 4 அவனை விட்டு நீங்காது. துக்கமிடத்து அச்சம் போதரும் போதச்சம் துச்சுமிடத்தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன்களோ உட்கான் பிறனில் புகழ். வீட்டுக்குள்ள நுழையிற பொழுதே பயம், உள்ளேருந்து வெளியில் வரும்போதும் பயம். இந்த நேரத்தில் அந்த ஆள் பார்த்துருவாங்க. அகலிகைக்கு போகிறவன் மாதிரி இந்திரம் போயிட்டு மாட்டிட்டான்ல. இவ்வளவு மோசமான நிலையில் இது என்ன இன்பம்? ஏன்னா அனுபவிக்கிறவங்களே உள்ள பயம் இருக்குன்னு சொன்னால் அது இன்பமா அப்படின்னு கேட்குறாரு. பிழை வழி பாராது இது தப்பான வழி என்று பாராமல் நுழைவழி நோக்கியும் எப்போ உள்ள போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நுழைவழி வாசலால் போனால் நுழைவழி இல்லை. நுழைகிற வழின்னு என்ன? திருட்டு வழி. அது இவ்வளவு அருமையாக அந்த வார்த்தையோட போறாங்க. மழை வழி நோக்கியம். அப்படி சில பேர் வாழ்க்கை நடத்திக்கணும். ராஜி வீட்டுக்கு போகிறவனையும் சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளாட்டி விரும்பி எப்போ உள்ள நுழையலான்னு பார்த்துட்டு இருக்கிறவனையும் சொன்னார். இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில். வாழ்க்கைன்னா ஏதோ எப்படியோ மனசில் நினச்சா நாம் சந்தோஷமாக இருக்கணும். நீதி அது எப்படி போனால் என்ன? தர்மமாவது பாவமாவது புண்ணியமாவது அப்படின்றான். அதையும் சொல்கிறார். நற்றி வந்த நல்கூர் மாந்தர் ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும்னு வேறு வழி இல்லை என்று பணக்காரங்களுக்கு சில பேர் வருகிறார். நற்றி வந்த விரும்பி வந்த நல்கூர் மாந்தர் வறுமையுடைய மனிதர்கள் அவர்கள் வந்தாக்க கொடுக்கறது. சாயந்தரம் வாங்க, சாயந்தரம் வருவார். என்னையா நீ நேரம் கட்ட நேரத்தில் வந்துக்கிட்டு நாளைக்கு காலைல வாயா நிச்சயமாக வாங்கிக்கலாம், நாளைக்கு காலைல வருவான் சொன்னா அதை அப்படியே பிடிச்சி வந்துட வேண்டியதா? 2 நாள் கழித்து வர மாட்டேன். திங்கக்கிழமை தான் வாரந்தோறும் ஒரு தடவை வந்து திங்கக்கிழமை வந்தா ஐயா எந்த திங்கக்கிழமைன்னு ஒன்று நான் சொன்னா உடனே திங்கக்கிழமைன்னு ஒன்று வந்துவிட்டிய. இந்த அலக்கழிச்சு என்னுடைய மாணவர்கள் கல்லூரியில் வேலை கேட்டு வந்தார். சாமியாரை போய் பாருங்க, அவர் போன உடனே உனக்கு வேலை கொடுக்க மாட்டார்.
என்ன பண்ணணும்? திரும்ப 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 போயிட்டே இருக்கும். எதிர்க்கே கையை கட்டி இருக்கு, அடிக்கடி திருப்பி. அதான் வழி. நான் சொல்லி வேலை வராது. நீ விடாமல் முயற்சி பண்ணினா என்னடா இந்த சாரத்துக்கு பாம்பு கடிக்காமல் போவாது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொடுத்து தொலைப்பாங்க. அதான் வழி. கடைசியில் அவர் வேலை பார்த்தாரு, முதல்வராகவும் இருந்தார், எல்லாம் பண்ணார். ஐயா நீங்கள் சொன்ன வழிதாங்க கடைசியில் உத்தியோகத்தை வாங்கிட்டு. சில பேருக்கு அதான் பழக்கம். அவங்க அடுத்தபடி வந்தால் அவனுடைய தகுதி என்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சரி உடனடியாக உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் போக வரை இழுபறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். நச்சி வந்த நல்வூர் மாந்தர் அவர்களை தம் பிச்சையில் படைத்த வெவ்வேறு காட்சியில் தம்முடைய புத்தி சாமர்த்தியத்தினாலே செய்யப்பட்ட வெவ்வேறு காட்சி, பல்வேறு வகைப்பட்ட எடுத்துக்காட்டுகள் அதை வச்சு செய்கிறாங்க. இப்படி புத்தி சாமர்த்தியத்தினால செய்கிறாங்களாம். அவங்கள ஏமாத்துறதுக்கு எப்படி அப்படின்னு அகமலர்ந்து ஈவார் போல, மனம் மலர்ந்து அப்படியே கொடுக்கிறவங்கள போல ஆவும் பிச்சை கேட்கறதுக்கு போவான். இந்த எஜமான் வாசலில் நடையில் படுத்திருந்தார். ஈஸ்டாரில் அப்படியே படுத்துருந்தார். வெளியில் போய் அம்மா தாயே படிச்சுக்கிட்டு நாள் போடு. இந்த ஆள் என்ன பண்ணார்? நல்லா பட்ட நாமம் சாட்சிட்டு இருக்கார். துவாதச நாமங்கள் 12 நாமமும் போட்டுருக்கார். பேர் தெரியும், எதிர்ப்பு உனக்கு நாமம் போட்டு சிவம் பாவம் பாரதேசி கேட்டோம். அவர் உள்ளே இருந்து சமையல் கட்டில் பார்க்குறார். அடி அலைமேலுமங்க திருமங்கை ஆழ்வாரில் திருக்கண் அமுது கொண்டு வந்து போடு. இது வந்து நம்ம கேள்விப்படாத விஷயமா இருக்கு. இது பலகாரம் போல இருக்கு. ஏதோ நமக்கு போட போறாங்க. என்ன திருமங்கை ஆழ்வாரில் திருக்கண்ணச்சாறு கொண்டு வந்து போடுன்னு சொன்னோன்னு ஏதோ புது பலகாரம் போல இருக்கு. இதுவரையும் நாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் பாரு கிடைச்சிருக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இந்த மரக்காய் போட்டு தேங்கி தேங்கி இந்த ஒரு பக்கத்தில் மொழியாக போயிடும், உடஞ்சி போயிடும். மூடி மரக்காய். அந்த மரக்காலில் சோறு வடித்த கஞ்சி அதை எடுத்துன்னு வந்து இவன் கப்பறையில் ஊற்றினாங்க. ஆத்தா பைத்தேடி இன்னமும் பெரிய பலகாரம் வரும்போது நினச்சிட்டு புதுசாக இருக்க பேருன்னு நான் அந்த ஆரம்ப காலத்தில் பாண்டிச்சேரி போவோம். இவன் என்ன இருக்குங்க கடப்பா அப்படின்னா நான் இந்த கடப்பாவும் பெல்லாரி தெரியல. கடைசியில் பார்த்தா அது சப்பாத்திக்கு போடுற சாட்சி. அதுக்கு கடப்பான்னு பேர் வரும். சில நேரங்களில் நாம் புரியாமல் தான் முழிக்கிறோம். நினச்சிக்கிட்டான் பெரிய பலகாரம் வருதுன்னு ஆத்திரம் வலுவாகி இந்த பொம்பளை கொண்டாந்து சோறு வடித்த கஞ்சியை கொண்டாந்து ஊற்றுறாள. இது ஒரு நாய் சிந்துமா இல்லை. ஆத்திரம் வந்தது இவனுக்கு. உடனே ஒரு பாடு பாடணும். மூடி மரக்காலா திருமங்கை ஆழ்வார் மூதேவி முண்டையா அலமேலு மங்கை படித்த கஞ்சியா திருக்கண்ணச்சாறு உங்கள் வைணவ சமயத்தில் மண்ணள்ளி போடும். இந்த மூடி மரக்கால் அதான் திருமங்கை ஆழ்வார்னு அதுக்கு பேர். அவங்க குடும்பத்தில் பரிபாடு தான் இருக்கும். வயிற்றில் திருமங்கை ஆழ்வார் அலமேலு மங்கை இந்த அம்மா கஞ்சி கொண்டு படித்த கஞ்சி அதுக்கு பேர் திருக்கண்ணச்சாறு. திருக்கண்ணமுதுன்னு சொல்லுவாங்க. திருக்கண்ணச்சாருன்னா என்ன? வைணவர்கள் பரிபாஷையை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. சாத்தமுதும் கரியமுதும் படையமுதும் இந்த மாதிரி தடபுடலான பாஷைகளை சொல்லி இந்த பரிபாஷையை வச்சு ஏமாத்துறாங்க. வைணவ சமயத்தில் மண்ணாளி போடும். அங்கே பூசுறது இருக்க மண் திருமண். மண்ணள்ளி போடுனா கட்டுறதில்லை, மண்ணை அள்ளி. இது சாம்பல், இது அது மண்.
மண்டைத்தான் நாமமாகும் வெள்ளம். அதனால மண்ணை அள்ளி போடுன்னா இதுவும் மண்ணை அள்ளி நீங்கள் போட்டுட்டு இருக்கிறதுனால வரவும் வாயிலையும் மண்ணை அள்ளி போடுங்க. அவ்வளோதான். பாருங்க, இச்சையில் படைத்த வெவ்வேறு காட்சியின் அகமலர்ந்து ஈவார் போல முகம் மலர்ந்து இனிது மொழிந்து. காதால கேட்கறதுக்கு இன்பமா இருக்கு வார்த்தை, இந்த பிச்சைக்காரன் கேட்ட மாதிரி. முகமலர்ந்து இனிது மொழிந்து, இன்பமான வார்த்தை, அப்படி பேசுவாங்க. அங்கு உதவுதல் இன்றி ஒரு பைசா போட மாட்டான். எவ்வளோ நாளாச்சுங்க சாப்பிட்டு? 2 நாளாக சாப்பாடு இல்லைங்க. அப்படியா? இதெல்லாம் அவர் கேட்கறத பார்த்த உடனே இவரை நினைக்குவாரு, நல்லா ஊடுவாது போல இருக்கு. முகமலர்ந்து ஈவார் போல முகமலர்ந்து இனிது மொழிந்து அங்கு உதவுதல் இன்றி, ஒன்றும் கொடுக்காம நாளும் நாளும் நாள் பல குறித்து. ஒவ்வொரு நாளும் அவன் வருவான். நாள் பல குறித்து வெவ்வேறு டேட்டை மாற்றி மாற்றி வச்சுக்கணும். அன்றைக்கி வந்துடுங்க, வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போடுவாங்க. என்ன ஆச்சே? வந்து வந்து அவன் காலை வச்சு நடக்க முடியாமல் அவன் தங்காடு போடுவான். அவனா நின்று போவான். அட போய் என்ன பிரயோஜனம்? வாரக்கணக்கு மாதக்கணக்கு நடந்தாச்சு அந்த ஆள் சொல்லி இப்படி ஏமாத்துறதுக்குன்னே சொல்கிறான். காலை வேற வரிக்குது, திரும்பியும் யார் போவான்? தாளின் ஆற்றலும் தவிர்த்து, அவனுடைய தாளின் ஆற்றல் இருக்கே, கால் வலிமை, அதை இல்லாதபடி ஆக்கிட்டான். அதுவாவது இருந்தது முந்தி. சிவனும் ஒன்றும் கொடுக்கல, அவன் கால் வலி எடுத்தது, அவ்வளோதான். தாளின் ஆற்றலும் தவிர்த்து. இது ஒரு பக்கம். இப்படி சில பேர் கேள் இகழ்ந்து, உறவினர்களெல்லாம் இகழ்ந்து, இகமும் பரமும் இல்லை என்று, இந்த உலக வாழ்க்கையும் இல்லை, சொர்க்கலோக வாழ்க்கையும் இல்லை என்று பயம் இன்று ஒழுகி, பயம் இன்று ஒழுகி, பயம் இல்லாமல் நடந்து, ஏன் புண்ணியமாவது பாவமாவது, சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது என்று பயம் இல்லாமல் ஒழுகி, பட்டிமை பயிற்சி. பட்டிமை சவடால் பேசி. பட்டிமை என்ன? சவடால். சும்மா அப்படியே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசணும். சொர்க்கம் ஆவரியா? இப்போ இருக்கிறத அனுபவிக்கிறதோடு எங்கே போய் சொர்க்கத்தில் போகிறான்? யார் போனவன் சொர்க்கத்துக்கு போனவன்? யாராவது இந்த ஓட்டத்தையும் சொல்லியிருக்கானா சொர்க்கம் இந்த மாதிரி இருக்கும்? இந்த யாரோ கதை கட்டி விட்டான், அதை நம்பிட்டுருக்கான். சவடாலாக பேசலாம். பட்டிமை பயிற்சி. தன்னுடைய பேச்சு திறமையை, பட்டிமண்டப திறமை, அதை பயிற்சி கற்றுக்கிறான். மின்னின் அறைய தன் செல்வத்தை விரும்பி, மின்னலை போல தோன்றி சடக்கன மறையக்கூடிய இந்த செல்வத்தை விரும்பி, தன்னையும் ஒருவராக உண்ணும், தன்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக நினைக்கின்ற ஏழையோர் வாழும் வாழ். இப்படி இருக்கின்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. இருவரும் இந்த உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துக்காரனுங்க வாழ்க்கை நடத்துகிறார்கள். பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுற மாதிரி ஏனையோர் வாழும் வாழ்க்கை. நீங்கள் வந்து அம்மா போட்டு அங்கங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது, தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது, உண்டு பொருட்டால் கண்டன வெகி அவி அடுநற்கு சுவை பகர்ந்து ஏவி ஆறாவுண்டி ஐந்தனராகி தூரா குழியை தூர்த்து, சாரா விழுப்பமும் புலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னில் சிறந்த நன்னூதாளரை கூறி முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறார் தொகுதியின் அந்த இன் ஓம ஒரு தொகுதி போல, சிறுவர் கூட்டத்தைப் போல உராப்பேசியும் பொய்யோடு உண்மை
தன் புல்லருக்கு புகழ்ந்தும். தன் புல்லர் ரவுடி தந்தான்னா அவனுக்கு கேடு 2 பேர் அடியாள் இருப்பான், அவனை தான் தன் புல்லர்னா. இவனுக்கு புத்தி சொல்கிறது, எப்படி பொய் செய்யணும், எப்படி ஏமாற்றணும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறது. இதான் நாம் பார்க்குறோமே அடிக்கடி. எல்லாத்துலேயும் தாதாக்களாக இருந்தால் அவங்க கேடு அடியார்களை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இந்த மாதிரி நடக்கணும். புல்லருக்கு புகழ்ந்து சொல்லுவாங்க. மெய்யும் மானமும் மீன்மையும் பொறி தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த நண்பனை கிடத்தி ஆகிய அந்நிலை சாவுடி சார்ந்தகம் ஏழாயும் அவள் மேவொழி மேவல் செல்லாது காவலோடு கொண்டோள் உறுத்தி முண்டி வேட்டு இருப்ப வெள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவைக்கு போகம் விற்றுண்ணும் அருளில் மடந்தையர் ஆகம் தோன்றும். ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவையின் கற்புடை மடந்தையர் பூப்புணி வேட்டு பழைவழி பாராது நுழைவழி நோக்கியும். அப்புறம் நச்சி வந்த நல்வூர் மாந்தர் தம் விச்சையின் படைத்த வெவ்வேறு காட்சியினாலே அகமலர்ந்து ஈவார் போல முகம் மலர்ந்து இனிது மொழுந்து அங்கு உதவுதல் இன்றி நாளும் நாளும் நாள்வல குறித்து அவருடைய தாளினாற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமும் வரமும் இல்லை என்று உறவினர்களை இகழ்ந்து பேசுகிறான். இகமும் வரமும் இல்லை, இந்த உலக வாழ்வு அடுத்த உலக வாழ்வு இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று பயம் என்று ஒழுகி பயம் இல்லாமல் நடந்து பட்டிமை வைத்து வாய் வீராப்ப பேசி இன்னின் இணையதன் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக தன்னையும் ஒரு கூட்டாக நினைக்க நானும் பெரிய மனுஷன் மாதிரி தன்னை அப்படி நினைக்கக்கூடிய ஏனையோர் வாழும் வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த ஒரு பக்கம் இந்த வாழ்க்கையை வைத்து கொள்ளும். அப்புறம் இதுக்கு மேலே பாருங்க, அடுத்தபடி சொல்றார், இது மோசமான ஒரு வாழ்க்கை. இன்னொரு மாதிரி அதை காண நின் திருவடி பிடித்து 43வது வரியில பாருங்க, எம்பெருமானே மருதவான நின் திருவடி பிடித்து உன்னுடைய திருவடியை பிடித்து கொண்டு வெறுவரல் விட்டு வெறுவருதல் பயப்படுதலை மக்களும் மனைவியும் ஒக்களும் உருவும் ஆகிய இவற்றை பொருளென நிலையாகும். மக்கள் பிள்ளைகள் மனைவி ஒக்கல் சுற்றம் திரு செல்வம் இவைகளை பொருளென நிலையாகும். உன் அருளினை நினைந்து இறைவனுடைய திருவருளையே நினைந்தவர்கள் அவர். இந்திரச் செல்வமும் சொர்க்காதி போகம் 8 சித்தியும் அணிமா மகிமா லகிமா கரிமா அப்படின்னு சொல்லணும். சிறியதை பெரியதாக்குவது, பெரியதை சிறியதாக்குவது, ஓரிடத்திலிருந்து இன்னொரிடத்துக்கு செல்லுதல், இன்னும் இப்படிப்பட்ட சித்திகள் அட்டமா சித்திகள் வந்துழி வந்துழி அந்த சித்திகளெல்லாம் கைவரப் பெறுகின்ற நேரத்தில் மறுத்தனர் ஒதுங்கி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த சித்தியில் எனக்கு ஆசை என்பதை மறுத்து ஒதுங்கி விடுகிறார்கள். சின்ன சீரை துண்ண கோவணம், சின்ன சீரை தனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சீரை மரபு துண்ண கோவணம். துண்ண கோவணம்னா நிறைய பொத்தல்களை உடைய கோவணம், ரொம்ப கண்ட துணி. அறுதற்கீழோடு அறுதற்கீழோடு கீழுடை என்பது முக்கிய அளவுக்காக கட்டக்கூடிய ஒரு ஆடை. இது லங்கோடு என்று அப்படி சொல்லுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. கீழுடை கோவணம் அமர்நீதி நாயனார் புராணத்தில் சேர்க்கிறார். இவர் வருகிற அடியார்களுக்கு கீழுடை தருவார், கோவணம் தருவார்.
கந்தை கீழுடை கோவணம் என்று மூணும் சொல்லுகிறார். கந்தை என்று சொன்னால் வேட்டி, சந்தல் அர்த்தம். நான் சிலோனுக்கு முதல்ல 62 போன போது அவர் ராஜேந்திரன் ஒரு கண்ட ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன். நான் எங்கே போயிருக்கிறார் குருக்கள் இருக்கேன், கந்தை வாங்கிறதுக்கு போயிருக்கிறார். கந்தையை போய் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஊர்லேயே நான் போனால் கந்தை ஆகிடுது. அது போய் கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. கந்தைன்னா இங்கே வேட்டின்னு அர்த்தம். அதுதான் கந்தை கீழே விட்டு கோவணம். அமரநீதி நான் என்ன கொடுக்குறாரு, வேட்டி கொடுப்பார் வருகிற அடியார்களுக்கு, கீழுடை கொடுக்குறாரு, கோவணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர் வந்து அடியார்களுக்கு கொடுக்குறார். இங்கே வந்து என்ன பார்ப்பீங்கன்னு நினச்சேன். நான் வந்து உங்களை அவ்வளோ அதான் சொன்னார். சின்னச்சீரை துண்ணக்கோவணம், நிறைய ஓட்டைகளை உடைய அந்த வீராமிளையார் பாடுபட்டு சொன்னார்கள். இந்திரன் கலையாய் என்மருங்கு இருந்தார். இந்திரன் கலையாய் என்மருங்கு. இந்திரன் வேட்டியாக என் பக்கத்தில் இருக்கிறான். இந்திரனுக்கு 1000 கண் இல்லை, என் வேட்டி கூட பொத்தல் அவ்வளோ மோசமான நிலை. அக்னி உதரமிட்டு அகலாம். அக்னிதேவன் என்னுடைய வயிற்றை விட்டு போறதே இல்லை. என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அந்த திக்கு பாலகருடைய எல்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடணும். வருணன் கண்ணில் வந்துட்டே இருக்கான். அதுகிட்டே இருக்கான். துண்ண கோவணம், அறுதல் கீழோடு, பெறுவதும் புனைந்து. எது கிடைக்குதோ அதை கட்டிக்கிறேன். இவ்வளவுதான். பாரதியாருக்கு செட்டியார் என்ன பண்ணாரு, அவர் கஷ்டமா போறாரு, பார்த்தாங்களா இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு தரிகை அங்க வஸ்திரத்தை தூக்கி கொடுத்தாரு. ஓட போன எதிர்க்கு ஒரு பண்டாரம், ஒரு பரதேசி மேலே போனான். அவனுக்கு அந்த இதை தூக்கி கொடுத்தாரு. பாரதியார் தனக்கும் வச்சுக்க மாட்டார். பெருமதி முனைந்து கிடைக்கிறதை அறிந்து கொண்டேன்னார். அது ஒத்தலான கோபணமாக இருந்தாலும், நிறைய துண்டு துண்டாக இருக்கக்கூடிய ஆடையாக இருந்தாலும், மரபுரியாக இருந்தாலும், எது கிடைத்திருக்கோ அதை அணிந்து கொண்டு இதுதான் வேணும்னு வருவது முனைந்து. சிதவல் ஓடொன்று உதவுளி எடுத்து. சிதவல் ஓடு, உடைஞ்ச போன சட்டி. சிதவல் சிடைஞ்சு போன ஓடு, மண் சட்டி, அது சிடைஞ்சு போச்சு, அதிகம் தங்காது. கஞ்சியா ஊற்றினா வழிஞ்சிடும். கட்டி சாதமாக இருந்தால் இருக்கும். சிதவல் ஓடு ஒன்று உதவுளி எடுத்து. யாராவது கொடுத்த இடத்துல அதை வாங்கி கொண்டு. அந்த சட்டி கூட இவனுக்கு சொந்தம் இல்லை. வெறுக்கையோட தீவிரையா, ஏதாவது பாத்திரம் கொண்டு போனதான் சாப்பாடு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்ட பானையை சொல்லுவான். இந்த ஓட்ட சட்டியை வாங்கிட்டு உதவுளி எடுத்து. ஆங்கு விடுவோர் உலது அன்னம் போடுறவங்க இருந்தால் நிலையில் நின்று அயின்று. எந்த இடத்துல போடுகிறார்களோ அங்கேயே நின்று சாப்பிட்டு வரும். ஏன் தள்ளி வந்தா ஓட்ட சட்டி அது எடுத்துக்கிட்டு அனண்டா போகக்கூடாது. சில பேர் காப்பி கொடுக்கணும்னா டம்ளரில் முழுக்க வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கணும்னா அப்படியே வச்சு சாப்பிடும். கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டா கழுவி கீழே வரும். ஓட்டை சட்டி வச்சுக்கிட்டு இவங்க போய் அன்னம் வாங்கிட்டு வராங்கன்னா அது கீழே விழுந்துருந்தா என்ன பண்ணுறது, மண்டையில் விழுந்தா. அதனால் நிலையில் நின்று அயின்று, அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே நின்று சாப்பிட்டு. அப்புறம் சாப்பாடு முடிஞ்சு போச்சு. படுதரை பாயலில் துணி கட்டிட்டான், சாப்பிட்டுட்டான். அப்புறம் என்ன பண்ணான், படுதரை பாயலில் தரையில படுக்கின்ற தரையாகிய படுக்கையிலே பள்ளி வேதி.
உறக்கம் பொருந்தி அங்கேயே படுத்து. அவசியமாக இருந்தால் தலான் வேணும்னா கையை முடிச்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். படுகரை பாயலில் பள்ளி வீதி, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. கிடைச்ச துணியை கட்டிக்கலாம், கிடைச்ச சட்டியை வாங்கிக்கலாம், உணவு போடுறவங்க போட்டால் சாப்பிட்றோம், போடலைன்னாலும் போச்சுகள் கிடையாது. வீட்டில் போய் கேட்குறான், சாப்பாடு இல்லை போடலை, இவன் போகிறான். எப்படின்னா தாடி எல்லாம் வளர்ந்து போய் சாமியார் மாதிரி. இதோட இவன் போய் கேட்ட உடனே அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களா. இவன் திரும்பி போகிற போது, நேற்று பக்கத்து ஊரில் செஞ்ச வேலையை இங்கே செய்ய வேண்டியதுதான் இன்னைக்கு. ஆழம் பார்த்தா ஏதோ ஒன்று மந்திரகாரம் போல இருக்கான், தாடி சாமியார். பக்கத்து ஊரில் செய்த வேலையை இங்கே செய்ய வேண்டியதான்னு சொல்லிகிட்டே போகிறான்னு. என்ன செஞ்சானோ எதை செஞ்சானோ, ஏதாவது சூஞ்சி மீன் நமக்கு வச்சுட்டானோ என்ன பண்ணுறது, பாம்பா போடும் அப்படின்னு சொல்லி போனவனை கூப்பிட்டு அந்த அம்மா இவ்வளோ நேரம் யோஜனை பண்ணி உட்கார வச்சு இலைய போட்டு நல்ல சாம்பிராமமாக சாப்பாடை போட்டு முடிச்சு, ஆமாம் ரொம்ப திருப்தியாக போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். எழுந்தான். ஆமாம், பக்கத்து ஊரில் செஞ்ச வேலையை இங்கே செய்ய வேண்டியதான்னு சொன்னீங்களே, என்ன செஞ்சீங்க பக்கத்து ஊரில் அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா. அதுக்கு வந்து சொன்னான், ஆமாங்க 4 வீடு போய் கேட்டேன், இல்லைன்னாங்க. வேறு என்ன பண்ணுறது, பிள்ளையார் கோயில் வாயில் படிக்கட்டில் அங்கேயே குழாயில் தண்ணியை கொடுத்துட்டு படுத்து விட்டேன். அதுதான் இன்றைக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும் போல இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பாவி உனக்கு இந்த வீடு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு சாப்பாட்டை வீணாக்கிருக்க மாட்டேன் சொல்ல முடியாது. அப்படியே வந்தால் படுத்து தூங்கிட்டான். அவ்வளோதான் நடந்தது. அந்த அம்மா ஏமாந்து ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், அதுதான் சொல்கிறார். யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லை. தகவனும் அறிவையை தழி, தகவு தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு உருகப் பெரி. அந்த திருக்குறளை உருவாங்க. தகுதி தன்னுடைய யோக்கியதை, அந்த தகுதி என்கின்ற ஒரு பெண்ணை தழுவி கொண்டான். அதனால நாம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறைப்படி நடக்கிறான். தகவு எனும் அறிவையை தழுவி மகவு என பல்லுயிரனைத்தையும் ஒக்கப்பார். தன்னுடைய குழந்தைகளைப் போல எல்லா உயிர்களையும் எத்துணையும் வேறமுதாகும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர் அவர் மனம்தான் சுத்த சத்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடிப்பு ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாகும். வள்ளலாருடைய பாடல். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி எல்லா உயிர்களையும் தன்னுடைய குழந்தையைப் போல நினைக்கிறார்கள். மகவியன பல்லுயிர் அனைத்தையும் ஒக்கப்பா. இன்னைக்கு இந்த தினமலர் பகுதியில் இந்த புலால் உண்ணுதலை பற்றி ஒரு நல்ல வியாக்கியானம். கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்லுகிறது, குரான் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் எதுவுமே மாம்சம் என்ன சொல்லி சொல்லலை. அடிச்சுக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கட்டு தினமலர் அது கூட அந்த வார மலரில் இருக்குன்னு வச்சிருக்கேன். வரணும்னு நினச்சேன். ஸ்டேஷனுக்கு வந்த ஒருபாடு ஞாபகம் உண்டு. நல்லா முப்பெரும் விழாவில் நடத்துகிறாங்க. அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப ஆபாசமாக பேசி சைவம் என்பதே புலால் உண்ணாமை என்கின்ற ஒரு அறத்தின் தலைவாசலில் தான் சைவமே காப்பாற்றப்படும். அதிர்ஷ்டவசமாக வந்தது. ஏன்னா அது உண்மையில் ஜைனத்துக்கு தான் உரியது. ஆனால் இன்னைக்கு சைவம்னு சொன்னால் தான் தெரியுதே தவிர ஜைனம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. சைவம் அசைவம் என்று தான் அப்படி தான் சொல்லுகிறார். அதுவே சைவத்தோடு புலால் மறுத்தல் என்பது ரொம்ப நெருக்கமாக ஒட்டி கொண்டு விட்டது. இவங்க
இவங்க கண்ணப்பரையும் அறிவுத்துறையும் மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருந்தா சரியா அவங்க கிட்டக்க போகிறது கூட நம்மளால முடியாது. அது ஒன்று தான், வேற எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி வேதத்தை பற்றி வேதத்தை பற்றி சொல்லும்போது ருத்ரம் சொல்லியே வந்தாருன்னு ருத்ரத்தை பற்றி அதையும் அதை வச்சு இதில் வந்து கருத்து காட்ட முடியாது. இல்லை இவங்க ஒன்றுமே ஒரு பண்ணி கல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் நீ செல்வ கடவுள் தொண்டர் வாழ்வு. செல்வ கடவுள் உனக்கு ரொம்ப செல்வமான கடவுள் தொண்டர் யாரு? அடியார் முருகானராகிய எம்பெருமானுக்கு வேண்டப்பட்டவர்கள். அந்த தொண்டர் வாழ்வும் முன்னால் ஒரு விஷயம் சொன்னார், பயங்கர விஷயம். இந்த உலகத்தில் எப்படி இருக்கிற இந்த ஆளுகள் பல்வேறு வகையாக இருக்கிற ஆள்கள் எல்லாம் காண்கிறோம். உன்னுடைய தொண்டர்களுடைய வாழ்வு இந்த ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணா இந்த ரெண்டுல இருக்கிற வேற்றுமை உயர்வு தாழ்வு அதை கம்பேர் பண்ணா விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்குக்கும் மக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! விலங்கை விட மக்கள் எவ்வளவு நன்மை உடையவர்கள்! அந்த அளவுக்கு கற்றவர்களை விட கல்லாதவர்கள் அவ்வளவு தீமை உடையவர்கள் அப்படின்னு சொல்வார். இது ஒரு அளவுகோல். விலங்கு போல கல்லாதவர், மக்கள் போல கற்றவர்னு அப்படி பண்ணல அவரு. பரிந்துரை உரையை பார்க்கணும். விலங்கொடு நோக்க மக்கள் எத்துணை நன்மை உடையர் அத்துணை தீமை உடையவர் கற்றாரை மொக்க கல்லாதவர். இப்ப உலகத்தில் இருக்கிற பலருடைய வாழ்க்கை அதை முதல்ல சொல்லிட்டாரு. அந்த வாழ்க்கையும் நீ செல்வக் கடவுள் தொண்டர் வாழ்வு உன்னையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கின்ற சிவனடியார்களுடைய வாழ்க்கை, இந்த ரெண்டையும் பற்றி பார்த்து இணைத்து பார்த்தால் உற்ற நாயருக்கு இதை ஆராய்ச்சி செய்ய போன அடியேனுக்கு அன்னை சொல்லிக் கொண்டார். இந்த ரெண்டையும் வைத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற நாயனுக்கு குளப்படி நீரும் நாட்டின் குழம்பு பள்ளம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற தண்ணீர் பிரளய வெள்ளம் ஊழி காலத்தில் எல்லா கடலும் பொங்கி எழுந்தால் அந்த வெள்ளம் எவ்வளவு, இந்த குளப்படி நீர் குளப்படி நீரும் அளப்பருந்தன்மை உடைய பிரளய ஜலதியும் பிரளய காலத்து நீர்ப்பெருக்கும் இந்த குளப்படி நீரும் இருவகை பொருளும் ஒப்பிலும் இரண்டு வகையான அந்த பொருள்களும் இதற்கு ஒப்பாக சொன்னாலும் ஒப்பார், இதுக்கு ஓமை என்று அதை சொல்ல முடியாது. குளப்படி நீரும் பிரளய வெள்ளமும் ஒருவேளை குளப்படி நீரை போல இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை, பிரளய வெள்ளம் போல இருக்கிறது இந்த அடியாருடைய வாழ்க்கை என்று அப்படி சொல்லி பார்த்தாலும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிற்று, இதுக்கு அது உவமை என்று சொல்லக்கூடிய வலிமை இல்லை. துப்புன்னா வலிமை, ஒவ்வாத வலிமை உடையது. எங்கே எங்கே குளப்படி நீருக்கும் கடல் பெருக்குக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதை விட அதிகம் இந்த உலக வாழ்க்கைக்கும் அடியாருடைய வாழ்க்கை. எல்லா உயிர்களையும் தண்ணீர் போல கருதி நடுவு நிலைமைக்கு ஒரு வேலியாக இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய செல்வக் கடவுள் தொண்டர் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால்
அது பிரளய நீர் பெருக்குக்கும் குளப்படி நீருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டிலும் மிக மிக அதிகம். அதை கூட உவமையாக சொல்ல முடியாது. இன் சீரடியார் தம் சீரடியார்க்கு எல்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் இல்லையா? நின் சீர் அடியார் தம் சீரடியார்க்கு, என்னுடைய சீரடியாருக்கு அடியாராக இருக்கிறவர்களுக்கு அடிமை உண்டு. நான் தொண்டு செய்வதை மேற்கொண்டு நெடுநாள் பழகி அவர்களோடு 2 நாள் பழகி முடலையாக்கையோடு இந்த நாத்தம்படி செய்த உடம்போடு உடைபட்டு ஒழுகி அவர்கள் பக்கத்திலேயே இருந்து உடைபட்டு, உடைனா பக்கம், அவர்கள் பக்கத்திலேயே பொருந்தி ஒழுகி அவர் கால்தலை ஏவல், அவருடைய காலிடத்திலிருந்து வந்த கட்டளையை, அவர்கள் காலால் இட்ட கட்டளையை என் தலையால், அவர்கள் கால்தலை ஏவலை என் நாய்த்தலை ஏற்று, என்னுடைய கேவலமான இந்த தலையினாலே தான் காலால் இட்ட கட்டளையை தலைமேற்கொண்டு தாங்கி கண்டது காணின் அல்லது கண்டது, அவர்கள் என்ன கண்டார்களோ அதை நான் காண வேண்டும், அவர்கள் எதை கருதுகிறார்களோ அதை நான் செய்ய வேண்டும். அப்படி அல்லது ஒன்று மற்ற எனக்கு உள்ளது பிரிது உண்டோ, வேறு ஏதாவது எனக்கு பொருத்தமானது வேறு ஏதாவது இருக்கிறதா? அதைத்தான் செய்யும். உலக வாழ்க்கையும் என் அடியார் வாழ்க்கையும் கருதி பார்க்கிற பொழுது இரண்டும் ஒன்றுக்கொண்டு இருக்கிற ஏற்றத்தாழ்வு மிக மிக பயங்கரமானது. இந்த நிலையிலே உன்னுடைய அடியாருடைய சீரடியாருக்கு நான் என்ன பண்ணணும்? ஏவல் செய்து அவருடைய குறிப்பில் உருகி அவர்கள் காலாளிட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு தாங்கி செய்து, அதுக்கு நேராக அவர்கள் என்ன கருதுகிறார்களோ அதை நானும் நினைக்க வேண்டும். எனக்கு வேறு நினைப்பே வரக்கூடாது. கண்டது காணும் நல்லது, எனக்கு உள்ளது விரிது ஒன்று உண்டோ, எனக்கு உள்ளது விரிது நடைமுறை வாழ்க்கையில் தேவைப்படுவது பிரிந்து ஒன்று உண்டோ, வேறு ஏதாவது இருக்கிறதா? ஒன்று இல்லை. இதைத்தான் நான் விரும்புகிறேன். உலக நடையில் எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை சிவானுபவத்தினாலே எடுத்து காமிக்கிறார்கள். இவர் பெரிய செல்வராயிருந்த காரணத்தினாலே இவரை போன்ற செல்வர்களெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த கால இயல்புக்கேற்ப அவர்களெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையும் சிவனடியாராக இருந்து இவர் வாழ்ந்த வாழ்க்கையே தான் சொன்னார். அடியாருடைய வாழ்க்கை அது வடிவத்தடிகளுடைய வாழ்க்கை என்னால் சொன்னது. என்றால் அவ்வளவு பெரிய செல்வராயிருந்தவர் கிடைத்ததை கையேற்று உண்டு. கிடைத்த ஆடை ஒரு துணர்கோவனமோ அல்லது சிதவல் சீரையோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இதை கட்டிக்கொண்டு எல்லா உயிர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக பாதித்து அப்படி சிவனடி மறவாத சிந்தையராக இருந்த தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி அதை யாரோ அடியாருடைய வாழ்க்கை மாதிரி நம்ம அந்த அடியார்களுடைய குறிப்பின் ஒழுகி அவருடைய ஏவலை செய்து முடித்து அவர்கள் காலாலற்ற வேலையை தலையால் செய்து கொண்டு அவர்கள் என்ன கருதுகிறார்களோ அதையே நான் நினைத்து வாழ்கிற வாழ்க்கையை தவிர எனக்கு நற்கதியை தரக்கூடிய வாழ்க்கை வேறு எதுவும் வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்கா துண்டி பொருட்டார் கண்டனவெகி உண்டி பொருட்டார் கண்டனவெகி அவையடனருக்கு சுவை பகர்ந்தேவி ஆறா உண்டி ஐன்றனவாகி தூரா குழியை தூர்த்து பாரா விழுப்பமும் குளனும் ஒழுக்கமும் கல்வியும் தண்ணீர் திருந்த நன்முதலாரை வேகமாக படிக்கூட ஒவ்வொரு புரிகிற மாதிரி பிரித்து சொன்ன மாதிரி
முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறார் தொகுதியின் உறா பேசியும் பொய்யோடு உண்மை தன் புல்லர்க்கு புகன்றும் மெய்யும் மானமும் மேன்மையும் உரி தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த நன்மனை கிளத்தி ஆகிய அந்நிலை சாவொளி சா அத்தகமையால் ஆயினும் மேவொளி மேவல் செல்லாது காவலோடு கொண்டோல் ஒருத்தி உண்டி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவைக்கு போகம் விற்றுண்ணும் அருளில் மடந்தைய ஆகம் தோய்ந்தும் ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவயிர் கற்புடை மடந்தீர் பொற்பு நனி வேட்டு பிழைவழி பாராது நுழைவழி நோக்கியும் நச்சி வந்த நல்கூர் மாந்தர்தம் வெச்சையர் படைத்த வெவ்வேறு காட்சியின் அகமலர்ந்து ஈவார் போல முகமலர்ந்து இனிது மொழிந்து அங்கு உதவுதல் இன்றி நாளும் நாளும் நாள்பல குறித்தவர் குறித்து அவர் தாளின் ஆற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து தமிழ்ல உங்களுக்கு அந்த உண்மை ஏகாரம் அதுக்கெல்லாம் பாவங்களை கொடுத்தாதான் தாளின் ஆற்றலும் தவிர்த்து. ஜோபாவன் மனசுதான் கெட்டு போச்சுன்னா அவன் காலையும் வழி எடுக்க முடியாது. தாளின் ஆற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமும் பரமும் இல்லை என்று பயமின்றொழுகி பட்டிமை பயிற்றி மின்னின் அணைய அதன் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக உண்ணும் ஏனையோர் வாழும் வாழ்க்கையும் நனை மலர்ந்து யோசனை கமலும் உட்பளவா. யோசனை கமலம், யோசனை என்பது ஒரு தூரம், அதாவது கூப்பிடு தூரம்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி. அதை போல் ஒரு 10 மடங்கு வந்தால் யோசனைன்னு சொன்னோம். உட்பளவாய் பாசடை பரப்பில் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வருவ பகுவாய் வாழைகள் போர்த்தொழில் புரியும் ஒரு காவிரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடரா சுருதி நாயக பத்தருக்கு எய்ப்பெனில் வைப்பென உதவும் முத்தி தாள மூவா முதல்வ நின் திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்களும் திருவும் பொருளென நினையா உன் அருளெனை நினைந்து மேவி இந்திர செல்வமும் 8 சித்தியும் வந்துளி மறுத்தனர் ஒதுங்கி சின்ன சீரை துண்ண கோவணம் அறுதற் கீழோடு பெறுவது புனிந்து சிதவல் ஓடு ஒன்று உதவொளி எடுத்து ஆங்கிலோர் உலரின் நிலையில் நின்று ஐன்று படுதரை பாயிலில் பள்ளி மேவி ஓவா தகவெனும் அருவியை தளியில் மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் நின் செல்வக் கடவுள் தொண்டர் வாழ்வும் பற்றி பார்க்கின் உற்ற நாயிற்கு குளப்படி நீரும் அளப்பரும் தன்மை பிரளய சலதியும் இருவகை பொருளும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிற் அதலின் நின் சீரடியார் தன் சீரடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாட் பழகி முடலை யாக்கையோடு உடைபட்டொழுகி அவர் ஆற்றலை ஏவல் என் நாய்த்தலை ஏற்று கண்டது காணின் அல்லாதென்று அல்லதோ மற்றெனக்கு உள்ளது பெரிதே. பிரிந்தேன் நரகம், பிரிந்தேன் இல்லையா, பிரிந்தேன் நரகம் இரவாத வண்ணம் அறிந்தேன் அனங்கவேள் அம்பில் செறிந்த பொருத வட்ட வில் புழைத்தும் போந்தேன் புராணன் மருத வட்டம் தன்னுள்ளே வந்து. அனங்கவேள் அம்பில் செறிந்த, அனங்கவேள் மன்மதன், அவனுடைய அம்பில் செறிந்த அம்போடு கூடிய புருத வட்ட வில் பிழைத்து போந்தது. வில் இருக்க கழி தான் இருக்கும், கயிறு தொங்கிட்டு இருக்கும், ஒரு முனையில் கட்டி வச்சிருப்பான், கீழே விட்டு போருக்கு போகிற போது அம்பை வைக்கிற போது என்ன பண்ணுமா, காலில் ஒரு முனையை விரிச்சுப்பான், அந்த கயிறை எடுத்து மேலே மாட்டுவான், இப்போ வட்டமாயிடும்.
இப்படி இருக்குல்ல வில்லு, கயிறு கட்டினாக்க வட்டமாயிடுது இல்லையா, அதுதான் சொன்னார். வட்டமானா அம்பை வச்சு விடலாம். மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை அவுத்து விட்டுருவாங்க. அது கழி மாதிரி நிலமாக இருந்துட்டு இந்த கழி வளை கிண்டல் பண்ணுறார் வடத்தில் சிவபிராஜ சுவாமிகள். நாணி என்பதை நாரி என்று உசைத்தொடும் நசையால் வேணுவானது வளைந்து போய் புகுந்தது என்றால் காணலாவதோர் உருவமின் நாரியை கண்டால் பூணுவார் மயல் காளையர் என்பதும் புரிந்தோ. கிண்டல்ல மகா கெட்டிக்காரன் சிவபிராஜ். சிவபிராஜருக்கும் குமரகுருவருக்கும் இந்த கிண்டல் கைவந்த கலை. இந்த வில்லுக்கு கட்டுற கயிறு இருக்கு பாருங்க, அதுக்கு நாணின்னு பெயர். அதை நாரி என்று சொல்லுவார்கள். நாணின்னாலும் கயிறு தான். நார் அதாவது நாரி, நாரின்னாலும் கயிறு. இந்த நாரின்னா பொண்ணுன்னு ஒரு அர்த்தம். சில பேர் உலகத்தில் கிண்டல் பண்ணுவாங்க. தூணுக்கு புடவை கட்டினா கூட அவன் பல்ல எழுப்பான் பார்த்து. தூணுக்கு ஒரு சேலையை கட்டி விட்டா கூட இவன் அதை பார்த்து பல்ல எழுப்பான். இந்த காமத்தால் கடைப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சில பேர் அந்த சேலையை பார்த்தா கூட அவனுக்கு ஆசை வந்துடும். அது தூணு தானே, அதுக்கு போய் சுற்றி வச்சிருக்காங்க. அதைத்தான் சொல்றார் அவர், கிண்டல் பண்றாரு மாதிரி. நாணி என்பதை நாரின்னு சொல்றதுனால நாரின்னா பெண்ணு, அப்படியா? நாணி என்ற சொல்லை நாரின்னு சொன்ன உடனே அந்த நாரின்னு சொல்லுல பெண் வாசனை வந்துட்டபடினால பெரிய மூங்கில் என்ன பண்ணுது, வளைந்து கொடுத்து நுழைந்து கொள்ளுகிறது. நாணி என்பதை நாரி என்று உரைத்துடும் நசையால் வேணுவானது, வேணும்னா மூங்கில், மூங்கிலானது வளைந்து போய் புகுந்தது. அது நாரின்னு சொன்ன உடனே அது வளைந்து போய் புகுந்து விடலாம். அப்படின்னா உண்மையாகவே ஒரு பொண்ணை பார்த்தா இளைஞர்கள் மனம் செழிப்பார்கள் என்பது ஒரு புதுமை அல்ல. போலியா நாணின்றதுக்கு நாரின்னு சொன்ன உடனேயே ஒரு மூங்கில் தண்டு வளைஞ்சு நுழைகிறதுன்னு சொன்னா, உண்மையாக ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு இளைஞன் மனம் ஜலித்து போய் மயக்கம் அடைகிறான்னு அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. இவ்வளோ என்னாலே கூடாதுன்னு அவர் இப்படிலாம் கதை அடிக்கிறதுல இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறத பாருங்க. கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்ன உடனே அவர் அதுக்கே கேவலமாக சொன்னார். கல்யாணம் திருமணம் செய்து கொள்வதை வெறுத்து பேசியவர் சிவபிரகாசர். இந்த மாதிரி கிண்டல்கள்லாம் நிறைய இருக்கிறது. நெட்டையிலே இருந்து மன தொலைவடைந்த பெரியோர்கள் இவலந்தாளை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறுவருக்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கடத்து மட்டும் கவலையிடானே. செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவ பாய் கொண்டாரும் பரவும் பட்டியை சுரத்தானே. நோய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 வயது இருந்து பேய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளல் ஆகாது. பெண்ணையே வெறுக்கிறவரும். ஆனால் அவருடைய பாடல்களில் இதெல்லாம் அந்த கிண்டல்லாம் ரொம்ப இப்போ அது வட்டமாகிறதுன்னு. அந்த வில் வட்டமானால்தான் அம்பு அதுலேருந்து போகும். வில் வட்டம் மாறுதுன்னா எப்போ, கயிறு 2 மணிக்கும் வந்தால் தான் வட்டமாகும். அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. அனங்கவேள் மன்மதன் அவனுடைய அம்பில் செறிந்த பொருத வட்டவில், அம்பினாலே செறிந்த பொருத போர் செய்கின்ற வட்டமான வில். இப்போ அம்பு அதில் இருக்கிறது. அம்பு வைக்கிறோன்னு சொன்னால் வட்டமாகணும்.
கயிறு 2 முனையிலையும் சேரணும். பொருத வட்ட வில் அது புழைத்து அதிலிருந்து நான் தப்பி போந்தேன். மன்மதனுடைய அம்பு சரிந்த வட்ட வில்லிலிருந்து பிழைத்து போந்தேன். நான் வெளியே வந்துவிட்டேன். அவன் வேலை எங்கிட்ட செல்லாது. ஏன்? புராணன் மருதவட்டம் தன்னுள்ளே வந்து, புராணன் பழமையானவனாகிய சிவபெருமானுடைய மருதவட்டம் திருவிடைமருதூர் என்கின்ற இந்த நகரம், இந்த தன்னுள்ளே வந்து, இந்த மருதவட்டம் தன்னுள்ளே வந்து அனங்கவள் அம்பில் செறிந்த பொருதவட்ட வில் பிழைத்து போந்தேன். அதனால பிரிந்தேன் நரகம். நரகத்துக்கு போவதிலிருந்து நான் பிரிந்து விட்டேன். பிறவாத வண்ணம் அறிந்தேன். இனிமேல் இந்த உலகத்திலேயும் பிறக்காத வண்ணத்தை அறிந்தேன். ஆகவே திருமருதபாணனுடைய திருவடியை அடைந்தால் எனக்கு மும்மணி கோவில் இல்லையா, அதனால தான் ஆசிரியர் பாடினவர் அடுத்தபடி வெண்பாவில் ஆரம்பித்து ஆசிரியப்போ கட்டளை கருத்துரை என்று அப்படி கொண்டு போகும். அந்த பாட்டை பிடிங்க. பிரிந்தேன் நரகம் பிறவாத வண்ணம் அறிந்தேன் அனங்கவேல் அம்பீர் செறிந்த பொருத வட்டவிற் பிழைத்து போந்தேன் புராணன் மருத வட்டம் தன்னுள்ளே வந்து. அடுத்த பாடல் வந்துன்னதுனால அடுத்த பாடல் வந்தின்னு ஆரம்பிக்கணும். அந்தாதியாக பார்த்துக்கணும். கடைசி வரி அடுத்த பாட்டுக்கு முதல் வரி. முதல் பாட்டை நீங்கள் ஆரம்பிச்சுட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே போகலாம். 30 பாட்டுக்கு. ஆமாம். வந்தி கண்டாய், வந்தி கண்டாய். வந்தின்னு தோத்திரம் செய், வந்தனை செய். வந்தி வந்தித்தல் வணங்குதல். வந்தி கண்டாய்னா வணங்கு. வந்தி வணங்குவாய், வந்தி கண்டாய் வணங்குவாய். எங்க வணங்குறது? அடியாரை கண்டால். அடியாரை கண்டால் வந்தி கண்டால். அடியாரை பார்த்த வணங்கு. யாருக்கு சொல்றார்? நெஞ்சே மறவாது நெஞ்சே, நெஞ்சே மனமே நிலைபெறுமாறு எண்ணிதியில் நெஞ்சே நீ வா. அங்கே சொல்றாரியா, மனத்துக்கு சொல்லுவது. நெஞ்சே அது தேவையில்லை. நான் சொல்றது எல்லாருமே வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது. நெஞ்சே அடியாரை கண்டால் மறவாது. வந்தி கண்டாய் நீ வணங்கு. வந்தி கண்டாய்
பந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே. நெஞ்சே மறவாது அடியாரை கண்டால் மறவாது பந்தி கண்டாய் வணங்கு. சித்தி கண்டாய் அரண் செம்பொற்கடல். அரண் செம்பொற்கடல் சிவபெருமானுடைய செம்பொன்னை போன்ற வீரக்கடல் அணிந்த திருவடிகளை சிந்தி கண்டாய் எப்பொழுதும் நினைப்பாயாக. சிந்தித்தல் நினைத்தல். சிந்தி கண்டாய் நினைத்தலை செய். அடியாரை கண்டால் மறவாமல் வணங்குதலை செய். சிவபெருமானுடைய செம்பொற்கடலை எப்பொழுதும் நினைத்தலை செய். திருமாமருதை சந்தி கண்டாய். திருமாமருதை திருவிடை மருதுரை. திருன்னா அழகிய, மா பெரிய, மருத மரத்தின் அடியிலே வீற்றிருக்கின்ற பெருமானுக்குரிய இடம். அதை சந்தி கண்டாய் சந்திப்பாயாக. அப்ப என்ன அர்த்தம்? திருவிடை மருதூருக்கு செல். திருவண்ணூர் சந்தின்னா எப்படி சந்திக்க முடியும்? போனால் தானே சந்திக்க முடியும். அவரை போய் பாருங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்ல. திருவிடை மருதூரை சந்தி அப்படின்னு சொன்னால் எப்படி சந்திக்கிறது? அங்கே போகணும். திருவிடை மருதூருக்கு செல், அடியார்களை மறவாது வணங்கு, இறைவனுடைய திருவடியை தியானம் பண்ணு. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இல்லையாயின் நீ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? நமர் தமர் நமன் தமர் யமனுக்கு வேண்டியவர்கள் யாரு? கிங்கரர். நம்ம பிடிக்க வர்றவங்க கிங்கரர். யமன் நேரம் வரவில்லை, ஆபீசர் அவன் நின்று வருவான். இவங்க தான் வருவாங்க. இவங்களுக்கு என்ன பேருன்னா கிங்கரர்கள். அவங்க எப்போ 2 பேராக தான் வருவாங்க, ஒரு ஆளாக வரதில்லை. உயிரை கொண்டு போகிறதுக்கு 2 பேர் வருவாங்க. அவருக்கு என்ன பேருன்னா கிங்கரர்னார். கிங்கரர்னா என்னன்னா நன்மையை செய்பவர்னு அர்த்தம். சாவடிக்கிறவன் நன்மையை செய்பவர்னு. உயிரை விட்டு உடலை பிரித்து கொண்டு போறவனுக்கு பேரு நன்மையை செய்பவர்கள். இந்த பிறவியில ஒருவேளை நாம் இறைவனை வணங்காத போனாலும் நாம் உயிரை இந்த உடம்பிலிருந்து பிரித்து கொண்டு போய் வேறொரு பிறவியை கொடுத்தால் அந்த பிறவியிலேயாவது நாம் கடவுளை வணங்குவோம் இல்லையா? அதனால நன்மையை செய்வதற்கு நமக்கு வேறொரு பிறவி வாய்ப்பாக இருக்கலாமே. அதனால்தான் அவர்களுக்கு நன்மையை செய்பவர் அப்படின்னு பேர். இந்த கிங்கரர்கள் வருவார்கள். யார் அவங்க? நமன் தமர், யமனுக்கு சொந்தக்காரர்கள், யமனுக்கு வேண்டியவர்கள், யமனை சேர்ந்தவர்கள். அரசினர் மேல்நிலைப் பள்ளியும் போடுவோம். ஏன்னா அரசுக்கு வேண்டியவர்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம். தப்பான வார்த்தையை இன்னமும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படித்த புலிகளெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அரசு மேல்நிலைப் பள்ளி தான், அரசினர் மேல்நிலைப் பள்ளி. அரசினர் மேல்நிலைப் பள்ளிங்கிறதுனால தான் இங்கெல்லாம் உள்ள கொண்டுருக்காங்க. எங்கள் இடம் அரசை நடத்துகிறவர்களுக்குரிய பள்ளி அல்ல, அது அரசுக்குரிய அரசினர் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். தப்பு அந்த மாதிரி இடங்கள்ல. பஸ்ஸில் மாத்திரம் அரசுன்னு சொல்லுவோம். அரசினர் பஸ்ஸுலாம் எடுத்துட்டு போவாங்க. ஆளுகள் பஸ்ஸு அவன் தூக்கிட்டு போவான். பள்ளிக்கூடம் தூக்க முடியாது, அதனால அங்கே போட்டுவோம். இப்போ பார்க்கலாம். அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து, அரசினர் போக்குவரத்துன்னு எழுதல. அந்த முதல்ல ஞாபகம் எழுதிருக்கேன். ஏன்னா அரசினர் போக்குவரத்துன்னா நான் அரசினர் தான் ஐயா, நான் மந்திரி, அதனால ஒரு பஸ்ஸை தூக்கி போடுறேன். அதுதான் எழுதிருக்கீங்க. பள்ளிக்கூடத்தை எப்படி தூக்க முடியும்? அதனால அது அரசினர் மேல்நிலைப் பள்ளி. அவரான என்ன சொல்ற? நமன் தமர்னா என்ன?
யமனுக்கு வேண்டப்பட்டவர்கள், யமனுக்கு சொந்தக்காரர்கள். அந்த நமந்தமர்கள் என்ன பண்ணுவார்கள்? நமந்தமர்தாம் கொடு போய் உன்னை அழைச்சிக்கிட்டு போய் நீ திருவிடமருதூருக்கு போக மாட்டேன்னு சொல்லிவிட்ட, அடியார்களை வணங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாய், சிவருமான் திருவடியை நினை என்று சொன்னால் நினைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்ட. அப்படின்னா உன்னை யார் அழைச்சிட்டு போவாங்க? நமந்தமர் தாம் கொடு போய் உன்னை கொண்டு போய் உந்தி கண்டாய் தள்ளி. எங்க தள்ளி? நிறையத்து நரகத்திலே உந்தி கண்டாய், உந்தி தள்ளி. உன்னை வீழ்த்தி உன்னை தள்ளி விட்டு பிடிச்சி தள்ளி விழச் செய்து உழக்குவர். நரகத்தில் போட்டு உழப்பிடுவாங்க. யாரு? யமனுக்கு வேண்டியவர்கள் உன்னை எடுத்து போய் நரகத்தில் தள்ளி விழச் செய்து அப்புறம் விட்டுட்டு போக மாட்டான், உழக்குவான். கொடுப்போம். உனக்கு இஷ்டம் தானே? 3 விடையும் சொன்னார். நரகத்தில் தள்ளி விழச் செய்து உழக்குவன் இல்லையா? இந்த 3 இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? திருவிடமருதூரை சந்திக்கணும், சிவபெருமான் திருவடியை நினைக்கணும், அடியார்களை வணங்கணும். இந்த 3 காரியம் செய்தால் அந்த யமன் தமர் 3 காரியம் செய்யாமல் இருப்பாங்க. இந்த 3 நீ செய்யாத விட்டீங்கன்னா அந்த 3ஐயும் அவர்கள் செய்வார்கள். உன்னை நரகத்தில் தள்ளுவாங்க, அப்புறம் அதில் விழச் செய்வாங்க, அப்புறம் உழக்குவாங்க. சொல்லி சொல்றேன். வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே சிந்தி கண்டாய் அரண் செம்பொற் கடல் திருமா மருதை சந்தி கண்டாய். மருதை என்பது மருதூரை, திருவிடை மருதூரை சந்தி கண்டாய். மருத மரம் அங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கிறபடினால அது திருவிடை மருதூரை. 3 இடங்களில் வரும். இல்லிகார்ஜுன், வித்யார்த்தன், திருப்புடை மருதூர், திரு இடை மருதூர், மல்லிகை மருதூர். மருத மரத்தை தலவிருட்சமாக உடைய தலங்கள். வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே சிந்தி கண்டாய் அரண் செம்பொற் கடல் திருமாமருதை சந்தி கண்டாய் இல்லையாயின் அமர்ந்தமர் தாங்குள் உந்தி கண்டாய் நிறையத்து உன்னை வீழ்த்தி உழக்குவரை. அடுத்த பாட்டு நம்ம தலைவருக்கு ரொம்ப பிரியமான பாட்டு. உழப்பின்பாரா உயிர்கள் உலகோ